بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம், கடவுளை பற்றிய தத்துவங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு அதோடு தன்னுடைய கடமையை முடித்து கொள்ளக்கூடிய மார்க்கம் இல்லை. மாறாக மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளிலையும் தலையிட்டு இதுதான் செய்யத்தக்கது, இது செய்யத்தகாதது, இதை செய்வது நல்லது, இதை செய்வது நல்லது இல்லை என்றெல்லாம் எல்லா பிரச்சனைகளிலையும் இஸ்லாம் தலையிடக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. உலகத்தில் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் மதங்களாக இருந்தாலும் சில கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் அவர்கள் விடை சொல்வார்கள். சில கேள்விகளை கேட்டால் இதுக்கு நாங்கள் விடை சொல்ல மாட்டோம், இதுக்கு விடை சொல்ல விரும்பலை, இதுக்கு விடை இல்லை என்ற ஒரு பதிலைத்தான் எல்லா சித்தாந்தங்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு இஸ்லாத்தில் ஒரு கருத்து இருக்கும். கூடும் என்றோ கூடாது என்றோ இரண்டில் ஒரு நிலையை சொல்ல முடியுமே தவிர இதை பற்றி ஐடியா இல்லை, இதை பற்றி எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை என்று எந்த ஒரு பிரச்சனையிலையும் இஸ்லாம் ஒதுங்கி கொள்ளாது. அதனால தான் இந்த மார்க்கத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டம் என்று நம்ம நம்புகிறோம். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் இன்றைய தினம் முழுமையாக்கி விட்டேன், பூர்த்தியாக்கி விட்டேன் என்று திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம் என்று சொன்னாலேயே நம்ம சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதில் தீர்வு இருக்கும். அந்த தீர்வும் சரியான தீர்வாக இருக்கும், அது மனித குலத்திற்கு நன்மை செய்யக்கூடிய தீர்வாக இருக்கும். இந்த வகையில் இஸ்லாம் தனித்து விளங்குறதை பார்க்கிறோம். அதில் இன்றைய தினம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வங்கி முறை, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய பேங்க் சொல்கிறாங்களே, பேங்க், இந்த வங்கி முறை, இந்த வங்கி முறையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இன்றைக்கு இதற்கு விடை தெரிவதற்கு முன்னாடி உலகத்தில் உள்ள எல்லா வங்கி முறைகளுமே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்போ இஸ்லாமிய வங்கியை நோக்கி உலகத்தினுடைய பார்வையெல்லாம் திரும்பக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். உலகமெல்லாம் அதில் பாதாளத்தில் விழுந்து விட்ட நேரத்தில் இந்த இஸ்லாமிய வங்கி ஓரளவுக்கு கடைப்பிடித்த நாடுகள் எல்லாம் இந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் ஓரளவுக்கு பொருளாதாரத்தை நிமிர்ந்த நிலையில் வைத்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வங்கி முறை சரிதான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கக்கூடிய வங்கி முறைகளுடைய அந்த நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் இன்றைக்கு உலக பொருளாதாரமே அதில் பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது, பொருள்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது, வங்கிகள் எல்லாம் திவாலாகி வருகிறது. இது மாதிரியான ஒரு நிலைமைகளெல்லாம் இந்த தவறான பொருளாதார கொள்கையினால் ஏற்பட்டிருப்பதை நம்ம அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். அதில் என்ன இன்றைக்கு உலகத்தில் உள்ள வங்கி முறையிலிருந்து இஸ்லாமிய வங்கி முறை எந்த அளவில் வேறுபடுது என்று கேட்டால், எல்லா வங்கிகளுமே வட்டிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. வட்டி இல்லாட்டி அதுக்கு பேர் வங்கியே கிடையாது. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் அதுக்கு வட்டியை வசூல் பண்ணுவார்கள். அவங்க வாங்கக்கூடிய அவங்கள்ட்ட டெபாசிட் பண்ணக்கூடிய சேமிப்பாக இருந்தாலும்
அந்த சேமிப்புக்கு வட்டியை வந்து வரவு வைப்பார்கள். அப்போ வாங்கிறது கொடுக்கறது ரெண்டு தரப்புலையுமே வட்டி தான் இன்றைய பொருளாதார இன்றைய வங்கிகளுக்கு வந்து அடித்தளமாக இருக்கிறது. வட்டி இல்லாத எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுமே இந்த வங்கிகளில் செல்லுபடி ஆகாது. இந்த வங்கிகளுடைய சட்டத்தின் பிரகாரம் தான் நாட்டினுடைய சட்டம் கூட அமைந்திருக்கிறது. பல நாடுகளில் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு மனிதருக்கு நம்ம ஒரு கடன் கொடுக்குறோம், ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம், அதை வந்து ஒரு 5 வருஷம் கழித்து அவன் திருப்பி தர்றாங்கும்போது கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்லணும்? கோர்ட்டு அந்த 5 வருஷத்துக்குரிய வட்டியோடு சேர்த்து கொடு என்று தான் தீர்ப்பளிப்பார்கள். அப்போ அந்த ஒரு வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதாக இருந்தால் கூட தனிமனித வாழ்க்கையில் கூட இந்த வங்கியில் வைத்திருக்கக்கூடிய அந்த வட்டிங்கிற நிபந்தனையை தான் சட்டமாக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த வங்கியில் வட்டி முறை இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கு வந்து பொருளாதாரம் வந்து பள்ளத்தில் விழுந்திருக்கிறது என்பதை பல நிபுணர்கள் வந்து நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எப்படி இந்த பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டது என்று கேட்டால், இந்த வங்கிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பொருளாதாரத்தை பணத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை ஒரு தொழிலில் முடக்காமல், அதை ஒரு வியாபாரத்தில் முடக்காமல், அதை ஒரு விவசாய உற்பத்தி பொருள்களில் வந்து முடக்காமல் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது என்பதில் கவனம் செலுத்தி ஒவ்வொருவரும் வங்கியை ஆரம்பிப்பதற்கு முன் வருகிறார்கள். அரசாங்கத்தில் அனுமதி பெற்று நாங்களும் ஒரு பேங்க் நடத்த போகிறோம், நாங்களும் வங்கி நடத்த போகிறோம் என்று வருகிறார்கள். இவங்களுடைய நோக்கம் என்ன? வங்கியில் வந்து பணத்தை கொடுத்து வட்டியை தொழிலாக செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நஷ்டம் இல்லை. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோன்னு சொன்னால் அது மார்க்கெட்டில் போனி ஆகலைன்னா நமக்கு வந்து நஷ்டமாகி போயிடும். ஒரு விவசாயத்தில் பணத்தை முதலீடு செய்தோம் என்று சொன்னால் அது சரியான முறையில் விளைச்சல் இல்லை என்று சொன்னால் அப்போ நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு போயிடும். ஒரு தொழில் வியாபாரத்தை தொடங்கி வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் விலைவாசி ஏற்ற இறக்கத்தினால அதனால் நமக்கு என்னவாயிரும்? அல்லது குறைந்த வியாபாரம் வந்து செலவு அதிகமாகிவிட்ட காரணத்தினால நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு போயிடும். ஆனால் இந்த வட்டியை அடிப்படையாக வைத்து நம்ம ஒரு தொழிலை செய்தோமையானால் நஷ்டத்தினுடைய பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு, ஏன் 100 ரூபா கொடுத்தா 105 ரூபா கன்ஃபார்மாக வரப்போகுது, 1000 ரூபா கொடுத்தா 1050 ரூபா வரப்போகுது. அப்போ கொடுத்த ரூபாயை விட அதிகமான ரூபாயை வந்து நிச்சயமாக அது நிர்ணயித்து விடுகிற காரணத்தினால், கொடுத்த ரூபாயை விட அதிகப்படியான தொகையை ஒருத்தன்ட்ட வாங்குவது என்பதை நிர்ணயித்து விடுகிற காரணத்தினால அதில் லாஸே வராது, அதில் நஷ்டத்துக்கே இடம் இல்லை என்று நினைக்கக்கூடிய பண முதலைகள் பரவலாக வங்கிகளை துவங்கினார்கள். இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஆளாளுக்கு பணம் வச்சுக்கிறவங்களாம் என்ன செய்யலாம்? பேங்கில் தான் போய் பேங்கு ஆரம்பித்தா நிறைய சம்பாதிக்கலாம். அதுபோக நிர்ணயித்த லாபம் கிடைப்பது மாத்திரம் இல்லாமல் ஒரு பொருளுக்கு வந்து பல தடவை லாபம் கிடைப்பது வந்து இந்த வட்டியினால் கிடைக்கிறது. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 110 ரூபாய்க்கு விற்றோம்னு சொன்னால் அதில் இந்த ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும், அதோடு முடிந்து விட்டது. ஆனால் 100 ரூபாயை வட்டிக்கு ஒருத்தன் கொடுத்தோம்னு சொன்னால் அவன் திருப்பி தர்ற காலம் வரைக்கும் மாதம் 10 ரூபாயோ மாதம் 5 ரூபான்னு சொல்லி அவனிடத்திலிருந்து தொடர்ச்சியாக லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவன் அசலை திருப்பி தருகிற வரைக்கும் அவனிடமிருந்து என்ன செய்யப்படும்? ஆதாயம் வந்து தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். இப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் வட்டி மாதிரி ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு தொழில் இல்லை என்று அதிகமான பண முதலைகள் நினைத்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? அமெரிக்கா போன்ற பணக்கார நாடுகளில் எல்லாம் பணம் வைத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் வங்கிகளை ஆரம்பிக்கிறார்கள். வங்கி ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய விபரீதம் ஆரம்பத்தில் தெரியவில்லை. வங்கிகள் ஆரம்பிச்சுட்டு பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவன் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இந்த வங்கி ஆரம்பித்திருக்கிறான். அப்போ சம்பாதிக்கிறதுக்காக இந்த வங்கி ஆரம்பித்திருக்கும் பொழுது இதில் உள்ள சம்பாத்தியம் என்ன? கடன் வாங்குறதுக்கு ஆளுக்கு வந்து அலை மோதணும். வட்டிக்கு கடன் வாங்குவதற்கு எனக்கும் உனக்கு என்று செய்யணும், அவங்க அலை மோதுனாத்தான் அதை வாங்கிட்டு போகிறவன்ட்ட வட்டியை வசூல் பண்ண முடியும் என்ற காரணத்தினால ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறான்? ஒரு அதிகமான வங்கிகள் நிறைய பெருகின பிறகு மக்கள் வந்து அந்த வங்கியில் கடன் வாங்குவதற்கு முன் வருவதாக தெரியலை. அதற்குரிய நிபந்தனைகள், செக்யூரிட்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால அது போனியாகவில்லை ஒரு கட்டத்தில். அப்போ என்ன பண்ணுறான்? இந்த வங்கியில் உள்ளவர்கள்லாம் வழியை கெஞ்சி 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 மக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக விரட்டுறான். கடன் வாங்கிறதுக்கு நம்ம 1008 சிபாரிசுக்கு அலைகிறதுக்கு போக அந்த நிலைக்கு பதிலாக
எந்த நிலை ஏற்படுகிறது? கடன் கொடுப்பதற்கு வங்கிகள் மக்களை விரட்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போ உங்களுக்கு கடன் வேணுமா? நம்ம நாட்டில் கூட பார்த்தோம், ஃபோனை போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, உங்களுக்கு எதுவும் லோன் வேணுமா சார்னு கேட்பாங்க. பேங்கில் மட்டும் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும், நம்முடைய ஒரு செல்ஃபோன் நம்பர் மாத்திரம் இருந்தால் போதும், உங்களுக்கு கடன் வேணுமா என்று சொல்லி அவங்க கேட்டு மக்களை தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போ இந்த கடன் எதுக்காக அவங்க கொடுக்குறான்னு தெரியுமா? சும்மா கடனை கொடுத்துட்டா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, அவனுக்கு திருப்பி செலுத்த முடியாமல் போயிடும் என்பதற்காக என்ன பண்ணுறான்னு கேட்டால், கார் மீது கடன், வீட்டு மீது கடன் அப்படின்னு சொல்லி இந்த கடனை கொடுத்து கடனை திருப்பி தர்ற வரைக்கும் அந்த வீடு இவன் பேரில் இருக்கும், வங்கி பேரில் இருக்கும். கடனை திருப்பி தர்ற வரைக்கும் அந்த கார் வந்து வங்கியின் பேரில் இருக்கும். அப்போ அவன் கடனை தரலைன்னு சொன்னால் காரை சீஸ் பண்ணிக்கிடலாம், கடனை திருப்பி செலுத்தலைன்னு சொன்னால் வீட்டை நம்ம வங்கியில் சொந்தமாக்கி ஏலம் விட்டு அந்த கடனை அடைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி அதாவது வாகனங்களுக்கும் கடைகளுக்கும் தொழில்களுக்கும் என்ன செஞ்சாங்க, இவங்க கடன்களை கொடுப்பதற்கு விரட்ட ஆரம்பித்தார்கள். இப்போ என்னவாச்சுன்னு சொன்னால், வீடு வாங்குறதுக்கு உனக்கு லோன் தர்றேன்னு சொல்லி யார் வேண்டாலும் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் என்ன பண்ணுறான், கடனாக தானே கிடைக்குதுன்னு சொல்லி அவனுடைய வருமானம் என்ன, அந்த வருமானத்தை கொண்டு சொந்த வீடு வாங்குறதுக்கு இயலுமா, அந்த வருமானத்தை கொண்டு மாதம் வட்டியை செலுத்த முடியுமா, வட்டியை செலுத்துறது மாத்திரம் இல்லாமல் அசலையும் செலுத்தணுமே, அதற்கு வந்து நம்முடைய பொருளாதார நிலைமை இடம் தருமா, இதையெல்லாம் மனுஷன் பார்க்க மாட்டான். கிடைச்சா வாங்கக்கூடியது மனிதனுடைய ஒரு பலவீனமாக இருக்கிறது. இவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க வங்கிகள்லாம், உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு லோன் வேணும் என்றால் நாங்கள் தர்றோன்னு சொல்லி ஆளுக்கு என்ன செஞ்சான், ஒவ்வொரு வங்கியிலையும் பொதுமக்களை விரட்டுறான். வீடு எல்லாருக்கும் வேணுட ஆசையாக தானே இருக்கும், வீடு வாங்கினு ஆசைப்படுறவனை போய் பிடிச்சானே தவிர அது எப்படி அவன் ரிட்டர்ன் பண்ணுவான், அதுக்கு அவனுக்கு சோர்ஸ் இருக்குதா, அதையெல்லாம் கவனிக்கலை. ஏன் கவனிக்கலை? அவன் தராட்டி நமக்கு என்ன, வீட்டை விற்று நம்ம கடனுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம், எங்கே போயிட போகுதுன்ற ஒரு தைரியத்தில் எல்லாருக்கும் கடனை கொடுத்தார்கள். இந்த கடனை வந்து வீடு வாங்குவதற்காக வேண்டி தாறுமாற கடன் கொடுக்கும் பொழுது என்னவானது நிலைமை, எல்லாரும் ரூபாயை வச்சுட்டு வீட்டுக்கு அலையிறான். என்னடா வீடு, அவன் காசு உள்ளவன் தான் வீடு வாங்கணும்னு சொன்னால் அந்த வீடு தேவைப்படுறவன் வந்து ஒரு 10 பேர் இருப்பான்னு வைங்க ஒரு ஊருக்கு, எல்லாரும் பணத்தை கையில் வச்சுட்டு இருந்தான்னு சொன்னால் 50 பேர் வீடு வாங்க ஆரம்பித்தா 200 பேர் வீடு கலையுவான். 10 பேர் தான் ஒரு வீடு வாங்குவதற்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கிராமத்தில் 200 பேர் வீடு வாங்குவதற்கு வந்தால் என்ன ஆகும், 1000 பேர் தான் வீடு வாங்குவதற்கு ஒரு சக்தி உள்ளவர்கள் என்கிற ஒரு நகரத்தில் 1,00,000 பேர் ரூபாயை வச்சுக்கிட்டு வீட்டு கலைஞ்சா என்னவாகும், ஃப்ளாட்டுடைய விலை வந்து தாறுமாறாக ஏறுதுங்க, கிடைக்க மாட்டேங்குது. 10,000 ரூபா விலை சொன்னவன் வந்து 1,00,000 ரூபா சொல்கிறான், 1,00,000 ரூபா சொன்னவன் வந்து 10,00,000 ரூபா சொல்கிறான், 10,00,000 ரூபா ரேட்டு சொன்னவன் வந்து 1 கோடி ரூபா சொல்கிறான். இந்த மாதிரி வந்து வீடுகளுடைய ஃப்ளாட்டுடைய நிலத்தினுடைய விலைகள் வந்து ஏறுகிறது. காரணம் என்ன, எல்லாரும் வீடு வாங்குவதற்காக வேண்டி வட்டிக்கு கடனை வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், வீட்டுக்கு அலைகிறான், வீடு கிடைச்சா போதும்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வங்கியிலேருந்து என்ன செய்கிறான், பணத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, அவன் மாதம் வட்டி சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஆர்வத்தில் செய்கிறான். இப்போ என்னவாச்சுன்னு சொன்னால், இடங்கள்லாம் தாறுமாறாக விலை ஏறுகிறது. ஏறும்போது என்னவாகுது, இடத்த வாங்குறானா, வாங்கின பிறகு 3/4 பேர் 90% பேர் வந்து திருப்பி செலுத்த முடியலை. வாங்கினிய அவன் வருமானம் அந்த அளவு கம்மியாக இருக்கிறது. இவங்க அதையெல்லாம் பார்க்கவே கிடையாது. அதையெல்லாம் பார்க்காம என்ன செஞ்சான், திருப்பி செலுத்தாட்டி வீட்டை நம்ம எடுத்துக்கிறோமே அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தகுதியற்றவர்கள், இல்லாதவர்கள், சக்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் கடனை கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு என்னவாயிட்டுன்னு சொன்னால், விலை வந்து 100 மடங்கு 1000 மடங்கெல்லாம் விலை ஏறிவிட்டது. இந்த வீடுகள் ஃப்ளாட்டுகளுக்கெல்லாம் அதிகமாக விலை வந்து தாறுமாற ஏறி போச்சு. இந்த தாறுமாற ஏறி போன பிறகு இவனுக்கு கட்டவும் முடியலை, அது ஒரு பக்கம் விலை ஏறி போச்சு. இப்போ வீட்டு லோன் வாங்கினவனுக்கெல்லாம் என்ன செய்ய முடியலை, யதார்த்தமான வாழ்க்கைக்கு திரும்புகிறானா, அவனுக்கு கட்ட முடியலை. என்னவாயிடுச்சுன்னா, ஊரை விட்டு அவன் எஸ்கேப் ஆரம்பிச்சிட்டான். இந்த வங்கிகள் அடியாள்களை வைத்து மிரட்டுவதும் அந்த கடனுக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யும் பொழுது அவன் நம்ம தப்பிச்சா போதும் என்று சொல்லி என்ன செய்கிறான், அவன் அந்த வீட்டை போட்டுவிட்டு ஓடி போயிடுறான். கட்டின வரைக்கும் அவனுக்கு லாஸ் நஷ்டம். அந்த வீடுகளை போட்டுட்டு அவன் ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி போகிறான், யாருமே ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அப்படியான ஒரு நெருக்கடி, ஒரு கட்டம் வரைக்கும் இந்த மேக்கப் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஒரு அளவுக்கு மேலே வந்த உடனே வாங்கின கடனை எல்லாம் திருப்பி கொடுக்க யாரும் முன் வராத பொழுது அப்போ என்னவாயிடுச்சுன்னு சொன்னால், அந்த வீடுகள் எல்லாம் அப்படி தாறுமாறாக கிடக்குது. பேங்க் வந்து நம்ம கைப்பற்றுறான்,
யாரெல்லாம் வட்டிக்கு வாங்கினவன் கடன் தரலையோ அவன் வீட்டை எல்லாம் எடுக்கிறான். இப்போ என்ன நிலைமையாகுது? 1,00,000 பெருமானம் உள்ள வீட்டுக்கு வந்து 100,00,000 சொல்லி ஏற்றி விட்டாங்க. இப்போ எல்லாரும் வந்து வீடுகளை போட்டு போன உடனே அதை வந்து பேங்கு கைப்பற்றி விற்கிறதுக்கு போனால் 100,00,000 போக மாட்டேங்குது. இவன் எவ்வளோ ரூபாய்க்கு கடன் கொடுத்தானோ அதில் 100ல் ஒரு பங்கு கூட வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, வாங்க மக்கள்கிட்ட காசு கிடையாது. இந்த வட்டியில் சுரண்டி சாப்பிடலாம் நினைத்து கொண்டு கடன் கொடுத்தவர்களுடைய வீடுகளை எல்லாம் இந்த வங்கிகள் வந்து கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றிட்டு அதை விற்கிறதுக்கு போனால் வாங்க மக்கள்கிட்ட காசு இருக்கணுமா இல்லையா? இயற்கையான ஒரு ரேட்டை விட என்னவாகுது, பல மடங்கு ரேட்டை ஏற்றி விட்டாங்க. இயற்கையான முறையில் இந்த வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரமாக இருந்தால் அவன் சக்திக்கு உட்பட்டு வாங்குறதாக இருந்தால் இந்த மாதிரி தாறுமாற ஏறாது. வட்டிக்கு மக்கள் எக்கச்சக்கமாக கொடுத்து வைத்த பிறகு எல்லாத்தையுமே வட்டி பணம், சொந்த பணம் இல்லாமல் வட்டி பணம் புழங்கி கொண்டிருந்த காரணத்தினால விலைவாசிகள் தாறுமாறாக ஏறி போய் கடைசியில் என்னவாச்சு, அதை கட்ட முடியாமல் போன உடனே அந்த வீடுகளை எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து தொழிற்சாலைகளை எல்லாம் இவன் கையில் எடுக்கிறான், வங்கிக்காரன் எடுக்கிறான். அப்போ 1 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கான்னு வைங்க, 1 கோடி ரூபா கடனுக்காக இவன் கைப்பற்றிய அந்த வீடு 1,00,000க்கு போகுது. இப்போ என்னவாகும், 100 மடங்கு லாஸ். அப்போ இதே மாதிரி வந்து அவன் கடன் கொடுத்த அள்ளி கட்டலாம் நினைத்ததுக்கு பதிலாக மக்களுக்கும் லாஸு விட்டு ஓடி போயிட்டான். கட்டின வரைக்கும் அவனுக்கு லாஸு. இடைத்தரகர்கள் விலை ஏற்றி விற்றான் பாருங்க, அவனுங்களுக்கு நிறைய பல மடங்கு சம்பாரிச்சிட்டு போயிட்டான். வங்கியாவது வட்டியை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு முன்னேறி போனானான்னு கேட்டால் இல்லை, ஒரு அளவுக்கு அது மேக்கப் பண்ணிக்கிட்டு போகுமே தவிர ஒரு நேரத்தில் முத்தி போச்சுன்னு வைங்களேன், டோட்டலாக இதனுடைய பாதிப்பை வந்து உணர முடியும். அப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அப்போ மக்கள் ஓட்டம் பிடிக்கிறான், பொருள்களுடைய விலை வந்து என்னவாகுது, அது வந்து குறைந்து போய்விடுகிறது. அப்போ வந்து வங்கிகள்லாம் திவாலாகுது. இப்போ என்னவாகுது, வங்கிகள் எல்லாம் வந்து நஷ்டமாகுது. ஏன், இருப்பை விட வந்து கம்மியான அளவுக்கு அவனுடைய சொத்து மதிப்பு ஆகிவிடுகிறது. அவன் போட்ட முதலீட்டை விட அவன் கைப்பற்றி வச்சுக்கிற அந்த சொத்துடைய மதிப்பு பல 100 மடங்கு பல 1000 மடங்கு குறைவாக இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணவங்களாம் திருப்பி கொடுக்கணும் இல்லையா, திருப்பி கொடுக்க பணம் இல்லை. மக்கள்லாம் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க பணம் இல்லை. இந்த இருக்கிற வீடுகள்லாம் விற்றா அதில் 1% கூட கொடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் வங்கிகள்லாம் என்னவாச்சு, திவாலாச்சு. அப்போ இது எதுலேருந்து என்ன பாடங்கள்லேருந்து விளங்குறோன்னு கேட்டால், இந்த வட்டிங்கிறது ஒரு போதைப் பொருள் மாதிரி, கிடைச்சா வாங்குறதுக்கு எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறான். அப்போ இதனால் என்னவெல்லாம் ஏற்படுது, வட்டிக்கு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறானே அவனும் சம்பாதிச்ச மாதிரி தெரியலை, மக்கள் வாங்குறானே அவனை திருப்பி கொடுப்பானான்னு கேட்டால் அவனுக்கு திருப்பி கொடுக்க முடிய மாட்டேங்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற மாதிரி எமஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், யுர்பி சதகாத், தர்மங்களை வந்து அல்லாஹ் வளர்க்கிறான். தர்மமாக கொடுக்கலாமே தவிர வட்டியை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் அழிக்கிறான் என்ற திருமறை குர்ஆனை மெய்யாக்குற விதமாக இந்த மாதிரி என்ன செய்யுது, உலகத்தில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்ட உடனே வங்கிகள் விழுந்தால் என்னவாயிரும், வங்கியில் பணம் இல்லைன்னா அதை வச்சு தொழில் தொடங்குறானே அவனுக்கு இப்போ கடன் கிடைக்காது. பெரிய கார் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் போய் இப்போ போய் பேங்கில் கேட்பான். அவனை ஏற்கனவே நொந்து நூலாகி போய் திவாலாக இருக்கும்போது கடன் கொடுப்பானா, கடன் கிடைக்காது. கடன் கிடைக்கலன்னா இருக்கிற காசை வச்சு தான் தொழில் பண்ணணும். இருக்கிற காசை வச்சு தொழில் பண்ணணும்னு சொன்னால் இருக்கிற ஆட்களை வந்து குறைக்கணும். 1000 பேர் வேலை செய்கிறானா, இந்தப்பா நம்மள்ட்ட முதலீடுலாம் இல்லை, பேங்கில் கடன் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ பேங்க்லாம் திவாலாகி போச்சு, புதுசாக கடன் தர மாட்டாங்க, அதனால் என்ன பண்ணுறோம், 1000 பேர் வேலை செஞ்சோம்னா 500 பேர் வேலையை விட்டு நிப்பாட்டு, 300 பேர் வேலை செஞ்சால் 150 பேரை நிப்பாட்டு, இப்படின்னு சொல்லி கம்பெனிகளில் எல்லாம் அது நிறைய பணத்தை போட்டு, வட்டிக்கு பணத்தை போட்டு 100 மிஷின் 200 மிஷின் இறக்கி வேலை செஞ்சவனுக்கு, அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல்லாம் வாங்கி வேலை செஞ்சவனுக்கு இந்த வங்கிகள் திவாலாகி கடன் கொடுக்க அரசாங்கத்தில் எவ்வளோ நிமித்தெல்லாம் பார்த்தாங்க அமெரிக்க அரசாங்கம். அப்படிக்கு அதுக்கு பிறகும் அந்த எந்த வங்கியையும் தூக்கி நிப்பாட்ட முடியலை. இந்த மாதிரி போன பிறகு என்னவாகுது, வேலையில்லா திண்டாட்டம் பெறுகிறது. இல்லை, அந்த வட்டி அடிப்படையாக செஞ்ச காரணத்தினால அதில் ஒரு செக்கு வைத்த உடனே என்னவாகுதுன்னு கேட்டால், வட்டிக்கு தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு வட்டிக்கு பணம் கிடைக்கல, வட்டிக்கு பணம் கிடைக்கல என்று சொன்ன உடனே அவன் வந்து அதிகமாக பொருள்களை வாங்கி அதிகமாக உற்பத்தி செய்ய முடியலை. அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு அவன் வந்து மூலப்பொருள் இல்லாத பொழுது, மூலப்பொருளுக்கு பணம் இல்லாத பொழுது என்ன செய்வான், இருக்கிற சரக்குக்கு தகுந்தவாறு ஆட்களை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இல்லைன்னு விரட்டுறான். அவன் எங்கே போய் நிற்பான் இப்போ? அப்போ ஏற்கனவே இந்த வட்டிக்கு லோன் வாங்கினவன் வந்து நூலாய் தலைமுறை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், ஓடி போயிட்டான் ஊரை விட்டு. இந்த மாதிரி தொழிற்சாலைகள் நிறுவனங்களில் வேலை பார்த்தவனுக்கெல்லாம் என்ன இல்லை, இப்போ வேலை இல்லாமல் ஆள் குறைப்பு செய்யும் பொழுது அப்போ ஒரு வேலையில்லா திண்டாட்டம்ங்கிற வகையிலையும் ஒரு வறுமை ஏற்படுகிறது. அதெல்லாம் அரசாங்கம் தான் சுமந்து ஆகணும்.
வேலையில்லா திண்டாட்டம் ஒரு நாட்டில் ஏற்படுமே. அதனால் என்னவாயிரும், வாங்குகிற சக்தி மக்களுக்கு இருக்காது. வறுமைண்டா என்னென்று அறியாத நாடுகளில் எல்லாம் வறுமையுடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. அந்த மாதிரி எல்லாம் பல ஆயிரம் கோடிகள் அவங்க ரிலீஸ் பண்ணி பார்த்தா கூட இதை தூக்கி நிறுத்த முடியலை. அப்போ இந்த வட்டிங்கிறது ஒரு கேன்சர் நல்லா விளங்குறது. ஆரம்பத்தில் இருக்கும் கட்டி மாதிரி தெரியும், ஒன்றுமே விளைவுகள் தெரியாது. முத்தி போச்சுன்னு வைங்களேன், அறுக்க அது வந்து என்ன செய்யும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் சாவுல கொண்டே தான் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி உலகத்துடைய வங்கி முறைகள் எல்லாமே வட்டியை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. அதுபோக என்னவாகும்னு கேட்டால், அந்த வட்டிக்கு கடனை வாங்கி ஒருவன் வந்து தொழில் செய்யும் பொழுது அந்த வட்டியும் செலுத்த வேண்டியிருக்கிற காரணத்தினால அதிக லாபத்தை வச்சு எதிர்பார்ப்பான். ஏன், சொந்த காசை போட்டு உற்பத்தி பண்ணான்னு சொன்னால் ஒரு 100 ரூபா அடக்கமாக உண்டு வைங்களேன். அதையே வட்டி கடன் வாங்கி நம்ம உற்பத்தி பண்ணோம்னு சொன்னால் 110 ரூபா அடக்கமாயிரும். ஏன், வட்டியும் கொடுக்கணும்ல, கை காசை போட்டு கொடுக்க முடியாதுல்ல. அப்போ வட்டிக்கு கடனை வாங்கி ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த பொருள்களுடைய விலையும் அதிகரித்து அதனாலேயும் மக்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள்லாம் ஏற்படுகிறது. அப்போ இதெல்லாம் கவனத்தில் வைத்து தான் இப்போ என்ன செய்கிறாங்க, உலகமெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வங்கி, அதாவது வட்டிங்கிற பேஸ் இல்லாமல் வந்து பொருளாதாரத்தை என்ன செய்யணும், கொடுத்து வாங்கணும் என்கிற மாதிரியான ஒரு முறை இருக்குமையானால், வட்டி இல்லாத கடனாக இருக்குமையானால், அப்போ என்னவாகாது, இந்த மாதிரியான ஒரு அள்ளி இறக்க மாட்டான்ல. ரொம்ப அவசியம் இருந்தால் ரொம்ப தேவைக்கு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். அவன் முசாபிருக்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கு ரூபா கொடுப்பானா, வட்டிக்காரன் கொடுத்துருவான். எதனால் கொடுப்பான், நம்ம அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம அதில் நிறைய சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அவன் வந்து சுரண்டுவதற்கு இது வழிவகுக்குமே என்பதற்காக கொடுப்பான். அப்போ இந்த மாதிரி வட்டி இல்லாத ஒரு உதவி தான் செய்வோம் என்று சொன்னால் அவனுடைய பொருளாதார நிலைமை வந்து தகுதியானதாக இருக்குதா, அவனுக்கு திருப்பி தர இயலுமா, அவனுக்கு வருமானம் இருக்குதா, அவன் அவசியம்தானா என்பதையெல்லாம் பார்த்து தான் என்ன செய்வாங்க, கடன் கொடுப்பார்கள். அதுலேயும் கொடுத்த கடனையே திருப்பி வாங்கணும் என்று சொல்லும் பொழுது மக்களுக்கும் அது கஷ்டமாக இருக்காது. வட்டிக்கு வாங்கிட்டு என்னவாயிரும், 1 லட்ச ரூபா கடன் வட்டிக்கு வாங்கிட்டோம் என்று சொன்னால் அந்த வட்டிக்காக வேண்டி ஒரு 1000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். அசலுக்கு ஒரு 1000 ரூபா கட்டணுங்கும் போது அவனுடைய அன்றாட வாழ்க்கை செலவு பாதிக்கக்கூடியதாக போயிடும். வட்டியே இல்லைன்னு சொன்னால் அவன் ஏதோ ஒரு மிச்சத்தை பிடிச்சி வட்டியை குறைச்சிட்டு வந்த மூலதனத்தை கட்டிட்டு வந்தான்னு சொன்னால் அது படிப்படியாக குறைஞ்சி என்னவாயிரும், கடன்லேருந்து விடுபட்டுருவான், பயப்படாமல் வந்து வாழ முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வட்டி இல்லாத ஒரு வங்கி முறை, வட்டிங்கிறது கடுகளவு கூட இருக்கக்கூடாது என்ற மாதிரியான ஒரு வங்கி முறை, இஸ்லாமிய வங்கியில் பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னு கேட்டால், இஸ்லாமிய பேங்குன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து அது சேவை தான் செய்ய வேண்டும். பொருள்களை பாதுகாக்க செக்கு டிடி இதுக்கெல்லாம் ஒரு வங்கின்னு தேவை இருக்கிறது. அந்த மாதிரி சேவைகளுக்கெல்லாம் கூட நீங்கள் ஃப்ரீயாக செய்ய தேவையில்லை, சர்வீஸுக்கு காசு வாங்கிக்கலாம். அதை வாங்கி கொண்டு கொடுக்கல் வாங்கல் பூராமல் எப்படி இருக்கணும்னு கேட்டால், மக்கள் பணத்தை போடுறான்னா அது செக்யூரிட்டியாக அது பாதுகாக்கப்பட்டு இருக்கும், அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கிடலாம். மக்களுக்கு பேங்கு கொடுக்குறதா அது நம்பிக்கையான ஆட்களாக பார்த்து அதுக்கு உரிய உத்தரவாதமெல்லாம் இருக்குமையானால் அந்த மாதிரியான ஆட்களுக்கு கொடுத்த காசை திருப்பி வாங்கிடும். இந்த ஒரு அம்சம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து வட்டி இல்லாத இஸ்லாமிய வங்கி என்று சொல்லப்படும். இந்த மாதிரியான வங்கிகளுக்கு வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் பல முயற்சிகள் மேற்கொண்ட பொழுது அதுக்கு வந்து ரிசர்வ் வங்கி அனுமதி கொடுக்காமல் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த பிறகு இன்றைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் உள்பட இந்த இஸ்லாமிய வங்கி முறையை நம்ம பரிசீலிக்க வேண்டும். அவர் ஒரு பொருளாதார நிபுணர், அவர் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு அறிவாளி. அந்த விஷயத்தில் அவரே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த இஸ்லாமிய வங்கி முறைகள் நம்ம பரிசீலிக்க வேண்டும், நம்ம நாட்டிலையும் அதை அமுலுக்கு கொண்டு வரணும் என்று பேசுகிற அளவுக்கு முதல்ல பெரிய பாரதூரமான ஒரு கிரிமினல் குற்றம் மாதிரி பார்த்தாங்க வட்டி இல்லா வங்கின்னு சொன்னான். இன்றைக்கு வந்து அரசாங்க தரப்புலேயே அது சிந்திக்கக்கூடிய, ஏன் இந்த வட்டியே அடிப்படையாக இல்லாத நாடுகள் அல்லது குறைந்த அளவுக்கு இந்த வட்டி முசீபத்தில் விழுந்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சவுதி அரேபியா, மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான பெரிய பாரதூரமான ஒரு விளைவை சந்திக்கலை. வட்டி மாத்திரமே தான் பேசுன்னு இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதிகமான ஒரு இழப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துவிட்டு இது ப்ராக்டிக்கலாக இது நல்லா தானே இருக்குது, பல நாடுகளில் செய்கிறாங்களே என்று சொல்லி இஸ்லாமிய வங்கியின்பால் வந்து உலகத்தினுடைய கவனமெல்லாம் திரும்புகிறது. அதனால் இன்றைக்கி வந்து பொருளாதார வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முற்றிலும் முக்கியமான பிரதானமான காரணமாக நம்ம இன்னும் பல காரணங்களாக இருக்கிறது. பிரதானமான காரணமாக சொல்வதாக இருந்தால் அது வந்து இந்த வட்டி வந்து அளவுக்கு மீறி போனதும், வட்டியை அடிப்படையாக வைத்தே எல்லாத்தையும் சிந்திப்பதும் தான்
இன்றைக்கு நிமிர முடியாத ஒரு இடத்துல எல்லாரையும் தள்ளி வைத்திருக்கிறது. அதனால் அந்த வட்டிங்கிற வாடை இல்லாத ஒரு வகையில் நம்முடைய பொருளாதாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையிலையும் அந்த பொது வாழ்க்கையிலையும் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, வட்டியில் விழுந்துராத வகையில் தான் நம்முடைய எல்லா விதமான கொடுக்கல் வழங்க வைத்து கொண்டோமையானால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஒன்று இருக்குது. இந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வந்து மறைமுகமாக அவனுடைய அருளை தருகிறான். ஏன்னா வட்டி வேணாம், எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நாங்கள் சேவையாக தான் கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய அரசாங்கத்தினுடைய மனநிலை இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் வந்து நம்ம நினையாப்புறத்திலிருந்து அவனுடைய அருளையும் சொருகிறான். மக்களும் என்ன செய்கிறாங்க, அதில் விசுவாசமாக இருப்பார்கள். வட்டின்னா ஏமாற்ற தான் பார்ப்பான். ஏன் சுரண்டி கொள்ளையடிக்கிறாங்க, இவனுக்கு வட்டியை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு மனுஷன் யோசிப்பான். அதே நேரத்தில் வந்து சேவையாக கடன் கொடுத்தோம்னு சொன்னால் எவன் தர்றான் கடன், இந்த கடன் தந்துருக்குறாங்க, வட்டி இல்லாமல் தந்துருக்குறாங்க, நம்ம திருப்பி செலுத்துவோங்கிறது இயற்கையாகவே என்ன மனிதர்களுடைய உள்ளத்தில் அந்த நாணயம் நேர்மையெல்லாம் கூடி கொண்டுரும். கொள்ளையடிக்கிறான்னு தெரியும் பொழுது நாணயமாக நேர்மையாக மக்கள் இருக்க மாட்டேங்கிறான். நேர்மையாக எப்போ வருவான்னு கேட்டால் நமக்காக உதவுறாங்க, நமக்காக சேவை செய்கிறாங்க என்ற மனப்பான்மை வளரும் பொழுது கொடுத்த பணமும் ஒழுங்காக திரும்பி வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதனால் வட்டி, இஸ்லாமிய வங்கி என்பது வந்து வட்டி இல்லாத, எந்த வகையிலையும் வட்டி மறைமுகமாக நேரடியாக இல்லாத ஒரு பொருளாதாரமாக இருக்க வேண்டும். இது குறித்து உங்களுக்கு இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற தலைப்பில் இந்த வட்டி இல்லாத வங்கியை பற்றி, இஸ்லாமிய வங்கியை பற்றி அது தெளிவாக விளக்கி இருக்கிறோம். கூடுதல் விவரத்துக்கு நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு போகலாம், கேள்விக்கு போகலாமா? அதாவது நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்றைய காலத்தில் நம்முடைய ஒரு பெரிய தொகையை அமானிதமாக ஒரு பாதுகாப்பாக ஒருவரை நம்பி நம்ம ஒப்படைக்கிறோம். இந்த 10 லட்ச ரூபாயை வச்சுக்கிறோங்க, என் மக கல்யாணத்தில் நான் வாங்கிக்கிறேன், அல்லது வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து அனுப்பி ஊருக்கு வந்தோன்னு வாங்கிக்கிறேன் என்றெல்லாம் இப்படி நம்பி, மனிதர்களை நம்பி நம்ம என்ன செய்கிறோம், பொருளாதாரத்தை கொடுத்துட்றோம். கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து தரமாட்டேங்கிறார். அமானிதமாக நம்பி ஒப்படைத்ததை வந்து அவர் தராமல் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டு அவர் சொகுசாக வாழ்கிறாரு. அதே நேரத்தில் அந்த அமானிதத்தை மோசடி செய்தவர் இருக்கார் இல்லையா, அவர் இறந்து விடுகிறார். இறந்த பிறகு அவருடைய வாரிசுகளுக்கு இந்த பொருள் வந்து ஹலால் ஆகிடுது. ஏன்னா தாய் தகப்பன் எப்படி சம்பாதிச்சாலும் அந்த பொருள் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வாரிசு முறையில் கிடைச்சா ஹலால் என்று நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு ஹலால் ஆகிவிடும் பொழுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் செஞ்சுருக்கிறான், அவன் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இவன் அந்த பணத்தில் இவங்க சொகுசாக வாழ்கிறாங்களே என்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை தவறாக விளங்கி கொண்டிருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறீங்க. என்னன்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் தகப்பனார் தவறான முறையில் சம்பாதிக்கிறார், அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து வாரிசு முறையில் அது வந்தால் வாங்கிக்கிறலாங்கிறோம் இல்லையா. இது வந்து பொதுவானது கிடையாது, இதில் விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்குன்னு கேட்டால், தவறான முறையில் சம்பாதித்தல் என்பது இரு வகையில் இருக்கும். ஒன்று வந்து அந்த வியாபார முறை தவறாக இருக்கும். வியாபார முறை தவறாக இருக்கிற காரணத்தினால அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. இப்போ வட்டி இருக்குதுன்னு வைங்களேன், அது வந்து அந்த முறை தவறு, அந்த தவறான முறையில் சம்பாதிக்கிறான். ஆனாலும் மார்க்கத்தில் இந்த வட்டி தவறாக இருந்தால் கூட இந்த வட்டி கொடுக்குறான் பாருங்க, அவன் விரும்பித்தான் கொடுக்குறான். அது ஒரு வியாபார முறைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்குறான். அது மோசடி, ஏமாற்றி, ஃப்ராடுன்னு சொல்லலை, தப்பான வியாபாரம்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இவன் வந்து சம்பாதிச்சா மட்டும்தான் அது வந்து வாரிசுகளுக்கு ஹலால் ஆகும். அதே நேரத்தில் வந்து ஒரு திருடிட்டு வந்துடுறான்னு வைங்க, திருடிட்டு வந்தான்னு சொன்னால் இதில் முறை தவறு கிடையாது, மொத்தமே இவனுடையது கிடையாது. அந்த முறை தவறாக இருந்தால் அதுக்கு உரிய விஷயந்தான் வாரிசுக்கு ஹலால்னு வரும். திருடுறது, அமானித மோசடி செய்வதெல்லாம் இந்த பணம் அடுத்தவனுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒரு காஃபிர் அரசாங்கம் இருந்தால் கூட இந்த வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் வட்டியை திருப்பி கொடுக்கணுமா? ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்கள் விளங்கிக்கிறணும். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால், ஒரு காஃபிர் அரசாங்கம் இருந்தால், ரெண்டையும் நீங்கள் பிரித்து பாருங்கள். ஒரு தவறான முறையில் ஒருத்தன் வியாபாரம் பண்ணுறான்னு வைங்க, வியாபாரம் பண்ணும் பொழுது வாங்குறவனு விரும்பி வாங்குறான், விற்கிறவனு விரும்பி விற்கிறாங்கும் பொழுது அதை திருப்பி வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் வராது.
ஆனால் அமானிதத்தை திருப்பி கொடுக்கலன்னா கிளைம் பண்ண முடியும். அப்போ எந்த விஷயத்தை வந்து கிளைம் பண்ண முடியுமோ, திருப்பி சட்டப்பூர்வமாக கேட்க இயலுமோ, அந்த மாதிரி மோசடியில் சம்பாதித்திருப்பாரையானால் அந்த பொருள் அது சம்பாத்தியத்தில் வராது, அது அடுத்தவன் பொருளாகத்தான் இருக்கும். இது வாரிசுகளுக்கு ஹலால் ஆகாது. வாரிசுகள் என்ன பண்ணணும், அந்த பணத்தை யாரிடத்தில் தன்னுடைய தகப்பனார் மோசடி செய்தாரோ அவர்கிட்ட கொடுக்கணுமே தவிர, ஏன் இது நம்ம தகப்பனார் இன்னொருத்தன் பணத்தை ஏமாற்றி விட்டாரு, வாங்கின கடனை கொடுக்காம வச்சுக்கிட்டாரு, நம்பி கொடுத்ததை சாப்பிட்டுட்டாரு, அதிலிருந்து இந்த இடத்த வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு வாரிசுகளுக்கு தெரியும் பொழுது எங்கள் தகப்பனார் வச்சுட்டு போனது எனக்கு ஹலால்னு சொல்ல முடியாது. ஏன், இது வந்து அடுத்தவன் சொத்து. அதாவது தப்பான முறையில் இருந்தால் கூட அவன் சொத்துண்டு ஆகணும். வட்டி வாங்குறான்னு வைங்களேன், அது அவன் சொத்து தானே. வட்டிங்கிறது மார்க்க தடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அது அவனுடைய சொத்து தான். அது மாதிரி பீடி சிகரெட்டு விற்று ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அது வந்து கெட்ட காரியம்தான். இருந்தாலும் பீடி வாங்குறவன் விரும்பி தானே பீடி வாங்கினா, விரும்பி தானே அந்த காசை கொடுத்தான், குடிக்க ஆசைப்பட்டு தானே கொடுத்தான், ஏமாற்றி மோசடி பண்ணி அந்த பணத்தை எடுத்துடலையே. அப்படிங்கும் பொழுது இது வந்து சம்பாத்தியம் தவறாக வந்த குற்றம் அவனை சேர்மே தவிர, இதில் வந்து உதாரணமாக ஒரு கோர்ட்டில் போய்கிட்டு எனக்கு வந்து இவர் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு நான் இவர்கிட்ட பீடி வாங்கி விட்டேன், அந்த காசை திருப்பி தாங்கன்னு கேஸ் போட முடியுமா? கேஸ் போட முடியாது. அது பீடி தவறாக இருந்து இஸ்லாமிய அரசாங்கத்திலே கேஸ் போட முடியுமா? ஒரு இஸ்லாமிய அரசாங்கமே நடக்கிறது. நம்ம சாராய கடைக்கு எதிராக கேஸ் போட்டு நான் இவர்கிட்ட 2 வருஷமாக சாராயம் குடித்து கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய பணத்தை எல்லாம் இவர் இணைஞ்சிட்டாரு, சாராயத்தை விற்று சம்பாரிச்சிட்டாரு, அதனால் 2 வருஷமாக நான் சாராயம் குடித்த தொகை ஒரு 10 லட்ச ரூபா இருக்கிறது, அந்த பணத்தை எனக்கு திருப்பி வாங்கித்தாங்கன்னு வந்து ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் கேஸ் போட முடியுமா? ஒரு காஃபிர் அரசாங்கத்திலேயே கேஸ் போட முடியுமா? அப்போ கிளைம் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்தால் அதில் நமக்கு சொந்தமாக நல்லா விளங்கிக்கிறங்க. இதில் கிளைம் பண்ண இயலாது. அதாவது இன்னொருத்தன் வந்து எனக்கு திருப்பி தாடான்னு கேட்கணும்ல, கேட்குற வழி இருக்குல்ல, அப்படி வழி இருக்குமையானால் அது அவனுடையது இல்லை. வட்டியில் அப்படி திருப்பி கேட்க இயலாது. நான் வட்டி தந்தல திருப்பி தா, நான் வந்து உன்ட்ட வந்து அது வாங்கின சினிமா கோட்டையில் சினிமா பார்த்தேன்ல, அந்த காசெல்லாம் திருப்பி கொடு, இப்படிலாம் கேட்க முடியுமா? இது கேட்க முடியாதுங்க. அது ஒரு தப்பான வியாபாரமாக இருந்தாலும் அது வியாபாரம், முறைகேடான ஒரு வியாபாரம் அது. அதனால் அந்த மாதிரி செஞ்சு இருந்தால்தான் அது அடுத்தவனுடைய ஹக்கு இதில் இல்லை, தவறான ஒரு சம்பாத்தியமாக இருக்கே தவிர பிறருடைய ஹக்கு இல்லைங்கிறது வரும். அப்போ நீங்கள் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், உங்கள் குடும்பத்தில் யாராவது அமானிதத்தை மோசடி செய்தார்கள் என்று தெரிந்தால் அவங்களுடைய வாரிசுகள் வந்து எங்கள் அப்பன் விட்டுட்டு போனது எனக்கு ஹலால் என்று நினைத்தீர்களேயானால் அப்பனை நரகத்தில் தள்ளி உங்களையும் தள்ளி கொள்கிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம தகப்பனார் ஏமாற்றிட்டாரு, இது பெரிய பாவம், அடுத்தவன் காசு நமக்கே தெரியுது, அடுத்தவன் காசு நமக்கு எப்படி ஹலாலாகும், அப்பன் காசு தான் நமக்கு ஹலாலாகும், இன்னொருத்தன் காசு நமக்கு எப்படி ஹலாலாகும் அப்படின்னு நினைத்து அது மாதிரி உள்ளவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், தங்களுடைய அந்த தகப்பன் விட்டுட்டு போன மோசடி செய்து துரோகம் செய்து கடன் வாங்கி கொடுக்காம அமானிதத்தை கொடுக்காம அல்லது திருடி கொள்ளையடித்து இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டான்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு சொந்தமானது இல்லை, இது அடுத்தவனுக்கு சொந்தமானது என்று நீங்கள் என்ன செய்யணும், யாருக்கு அமானித மோசடி நம்முடைய தகப்பனார் செய்திருக்கிறாரோ அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடணுமே தவிர அது ஹலால் ஆகாது. இதை வந்து நீங்கள் தப்பாக விளங்கிட்டீங்க. அதாவது தகப்பன் சம்பாரிச்சிட்டு போனதெல்லாம் பிள்ளைக்கு ஹலாலுங்கிறது என்னவா இருக்கணும்னு கேட்டால், கிளைம் பண்ண முடியாத ஒரு சம்பாத்தியமாக இருக்கணும். சம்பாத்தியம் அது தப்பான சம்பாத்தியம் வேறு. இதை சம்பாத்தியம் யாராவது சொல்லுவாங்களா? நான் என்ன தொழில் பண்ணுறாரு, திருட்டு தான் நமக்கு தொழில், சும்மா இலக்கியமாக சும்மா சொல்லிக்கிறலாமே தவிர திருட்டுங்கிற ஒரு தொழிலாது. இவருக்கு என்ன தொழில், அமானிதத்தை அடுத்தாள் அமானிதத்தை மோசடி பண்ணுற தொழில் பண்ணுறான்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் தொழிலா? இதெல்லாம் தொழில் கிடையாது, சும்மா பேச்சுக்கு தொழில்னு சொல்லிக் கொள்ளலாமே தவிர இதெல்லாம் தொழில் கிடையாது. அப்போ தொழில் முறையில் ஒரு பொருள் நமக்கு வறுமையானால் அந்த தொழில் முறை ஹராமாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு வந்து நம்ம மட்டும்தான் குற்றவாளி, நம்ம வாரிசுகள் பயன்படுத்தினால் தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லுகிறோம். அது இதுக்கு பொருந்தாது என்பதை நீங்கள் முதல்ல விளங்கிட்டீங்கன்னா, அப்போ தகப்பனார் அமானிதத்தை மோசடி பண்ணால் கூட அந்த பிள்ளைகள் என்ன செய்ய முடியும், அதுக்கு வந்து பிராயச்சித்தம் பரிகாரம் காண முடியும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நெறிமுறையை ஒழுங்காக கடைப்பிடிச்சோம் என்று சொன்னால் அப்போ வந்து நம்ம இந்த அமானித மோசடிக்கு இடமே இருக்காது. இஸ்லாத்தில் வந்து உங்களை ஒரு மனிதனை நம்புவதற்கு ஒரு எல்லை இருக்குதுங்க. எவனாவே இருக்கட்டுமே, யாரையும் உங்களை கண்ண மூடி நம்ப சொல்லி இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுதா? இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், மனிதன் வெளிப்படையான விஷயங்களைத்தான் அறிந்தவனாக இருக்கிறானே தவிர அந்தரங்கத்தை அறிய முடியாது. இதுதான் அடிப்படை. இது வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை.
ஒருத்தனை மகாண்டு நினைக்கிறதுக்கு மட்டும் அடிப்படை இல்லை இது. ஒருத்தனை நம்பி பணத்தை கொடுக்கறது கூட நமக்கு என்ன அடிப்படை? இவர் பெரிய தாடி வச்சுருக்கிறாரு, பெரிய ஜுப்பா வச்சுருக்கிறாரு, இவருக்கு எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை, ரூபாயை கொண்டு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ உள்ளத்தில் அவருடைய என்னங்கிற உங்களுக்கு தெரியவா செய்யும். அதனால் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், எந்த ஒரு அமானிதத்தை நீங்கள் கொடுத்தாலும் அதை திரும்பி வாங்குவதற்கு உரிய ஒரு ரெக்கார்டோடு நீங்கள் கொடுக்கணும். சும்மா கொடுத்துடக்கூடாது. அமானிதமாக கொடுக்குறதா இருந்தால், இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் அவங்களோட நாணயமான ஆள் யார் இருக்கா? அவங்க காலத்தில் குர்ஆன் அருளப்படுகிறது. அதில் எல்லாம் என்ன பண்ணுறான்? கடன் கொடுத்தா கூட எழுதி வாங்கிக்கிறங்கிறான். அப்போ சஹாபாக்கள் நம்ம கடனை வாங்கிட்டு மோசடி பண்ணுற ஆளுகளா? அவங்களே எழுத சொல்கிறான். நம்பிக்கையே அந்த பேச்செல்லாம் கிடையாது. நமக்கு என்ன கடமை? இந்தப்பா நான் உன்ட்டு அம்மானிதமாக தர்றேன்ல, அதுக்கு முறைப்படி நம்பி அங்கேருந்து அனுப்பி விடுவது, சும்மா கொடுத்து வச்சிடுறது, அந்த மாதிரி செய்யாமல் ஊரில் உள்ள முக்கிய 4 பிரமுகரை வைத்து சாட்சியாக வைத்து இந்த 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட தர்றேன், அதுக்கு ஒரு ப்ராமிசர் நோட்டு, முறைப்படி நோட்டு எழுதி அதில் சைன் வாங்கி அதுக்குரிய ரெக்கார்டு பிரகாரம் என்ன செய்யணும்? அமானிதத்தை ஒப்படைக்கணுமே தவிர, கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, சித்தப்பா பெரியப்பா இருந்தாலும் சரி, பெரிய அஜர்த்தா இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்கத்தில் தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிடையாது இஸ்லாத்தில். நீங்கள் என்ன செய்யணும்? நம்பி கொடுக்குறதா இருந்தால் 100% நம்புறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எந்த ஒரு மனிதனையும் 100% நீங்கள் நம்பிட்டீங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ் பண்ணுற வேலை. அல்லாஹ் தான் 100% கரெக்டாக கண்டுபிடிப்பான். உங்களுக்கு 100% யாரையும் கரெக்டாக இட போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அமானிதத்தை பண்ணுற நிறைய ஏமாந்தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனாக போய் ஏமாந்துருப்பான். எப்படிரா நீ கொடுத்த? எப்படி 10 லட்ச ரூபாயை கொண்டு கொடுத்தங்கிற, 25 லட்ச ரூபாய் கொடுத்தங்கிற, அவன்கிட்ட எப்படி கொண்டு கொடுத்த? அவன் வாங்கிட்டு இல்லைன்ட்டா என்ன பண்ணுவேன்? செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்? செத்து போன பிறகு அவன் வாரிசுகளை அதை எடுத்துக்கிட்டானா நீ என்ன பண்ணுவேன்? இப்படிலாம் யோசிக்க மாட்டோமா நம்ம? அப்போ நம்ம ஏமாந்ததனுடைய விளைவை நம்ம சுமக்கிறோம். அதனால் அமானிதத்தை ஏமாற்றப்பட்டவங்க பரையாட்சி அவங்க தனியாக தேடிக்கிறட்டேன். அதனிடத்தில் நம்மளை ஏமாறக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றக்கூடாது என்பது எப்படி கட்டாய கடமையோ, ஏமாறக்கூடாது என்பது என்னது? கட்டாய கடமை. அதுக்குரிய எல்லாம் ரெக்கார்டு ஆதாரத்தோடு தான் எதையுமே அணுகணுமே தவிர ஏமாந்து போகிறதுக்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏமாந்து போனதுனால தான் இந்த அமானிதம் போய்விட்டது. அமானிதம் எதனால் போச்சு? அமானிதம் கொடுத்தாலும் சரி, கடனாக கொடுத்தாலும் சரி, அதுக்கு உரிய இந்த காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டியை உண்டாக்கி, அதுக்கு தகுந்தமான சாட்சிகளை உண்டாக்கி, அதுக்கு தகுந்தமான பேப்பர்களை உண்டாக்கி நம்ம கொடுத்துருந்தோமையானால் அப்போ அந்த அமானிதத்தை மோசடி செய்தாலும் நமக்கு அதை சட்டப்படி என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். இன்றைக்கு அமானிதமாக கொடுத்ததை உலக சட்டத்தில் நிரூபிக்க முடியாதனால தான் நிறைய பேர் ஏமாந்து நிற்கிறாங்க. அல்லாவுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியும். ஆனால் ரெக்கார்டு வந்தால் தானே கோர்ட்டில் கிளைம் பண்ணி வாங்க முடியும். ஒரு பஞ்சாயத்தில் வச்சு பேசும்போது கூட நான் அவர்கிட்ட 25 லட்ச ரூபா கொடுத்தேங்கிறீங்க, அவர் இல்லைன்ட்டானே என்ன செய்வீங்க? என்ன அல்லாமல் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இறையச்சம் இல்லாதவனாக இருந்தால் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குரிய ஒரு சாட்சியத்தோடவும் எவிடன்ஸோடவும் நம்ம வாழுகிற நாட்டில் எந்த மாதிரி செய்து கொண்டால் அதுக்கு நமக்கு செக்யூரிட்டியாக இருக்குமோ, பாதுகாப்பாக இருக்குமோ, அந்த மாதிரி கொடுக்கணும். அதனால் அமானிதம் விஷயத்தில் நம்ம ஏமாளியாக இருப்பது தான் இதுக்கு அதிகமான காரணமாக இருக்குது. யாரையும் 100% நம்பாதீங்க. எவ்வளோ பெரிய ஆளாக உங்களுக்கு தோற்றமளித்தாலும் சரி தான் 100% நம்பிக்கைக்குரியவன் ஒருத்தன் கிடையாது. இருக்கலாம், நமக்கு சொல்ல முடியாது 100% இவன் நம்பிக்கைக்குரியவன் தான் என்று யாரை பற்றியாவது சொல்ல முடியுமாண்டா? சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? யாரை நம்பி கொடுத்தாலும் சரி மேற்கொண்டு ஒரு 4 பேரை சேர்த்து அவங்கள ஒரு செக்யூரிட்டியாக வச்சு, ஒரு சாட்சியாக வச்சு, அவர் பிணையாக வைத்து, ஜாமீனாக வைத்து, அந்த மாதிரி தான் கடனோ ஒரு அமானிதமோ கொடுக்கணுமே தவிர சும்மா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ரொம்ப ஏமாந்து போகிறீங்க. உள்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்காக அனுப்பி விட்டுறீங்க. அது 10 வருஷம் கடந்து பொண்டாட்டி பிள்ளைலாம் பிரிஞ்சுட்டு போய் அனுப்பி நம்பி இங்கே ரூபாயை அனுப்பிட்டு பார்த்தா இவன் இல்லைன்றான். ஏப்பா கொடுத்த? அவர் தான் நம்ம தௌஹீத் ஜமாத்தில் முக்கியமான ஆளுக்கு தான் கொடுத்தேன். இப்படி மார்க்கத்தில் சொல்லி இருக்குதா? அவர் தஹஜ்ஜத்லாம் தொழுவார், அதனால் நான் கொடுத்தேன். அவர் பெரிய தாடி வச்சுருக்காரு, அதனால் கொடுத்தேன். இதெல்லாம் நிற்க மாட்டேன். ஏமாத்திரமும் பெரிய தாடி வைக்க தான் செய்வான். தாடி வைக்கிற பெரிய மேட்ரா? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய இந்த மாதிரி கேஸுகள் நாங்கள் நிறைய பார்க்குறோம். என்னடான்னு கேட்டால் என்னது? நம்பி கொடுத்தேன்னு சொல்லி ஏமாந்து போய் நிற்கிற காட்சியை பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் எதை கொடுத்தாலும் சரி, யார்கிட்ட கொடுத்தாலும் சரி, அதுக்கு உரிய ஆவணங்களோடு கொடுங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க? ஆவணம் இல்லாமல் கொடுக்குறீங்களா? தொலைஞ்சிட்டு போகுதுன்னு நினச்சா கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? ஒரு ஆதாரம் வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களே. ஆனால் என்ன செஞ்சிருந்தேன்? அதை கை கழுவிட்டு தான் கொடுக்கணும். 1 லட்ச ரூபா நான் கேட்குறேன்னு வைங்களேன், என்னை நம்பி நீங்கள் தர்றீங்க,
அப்போ என்கிட்ட எழுதி கேட்கணும். அல்லது என்ன செய்யணும், கொடுக்கணும், தந்துட்டு போகிறார், வச்சுட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாமே தவிர, நான் தருவாருங்க என்பதற்காக வேண்டி கொடுக்குறதா இருந்தால் அதுக்குரிய முறைப்படி தான் என்ன செய்யணும், நீங்கள் கொடுக்கணும். அதனால் அமானிதம்ங்கிற பேரில் நீங்களும் ஏமாந்துடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த வாரிசுகளாக இருக்கிறவங்களும் தன்னுடைய குடும்பத்தார்கள் அமானித மோசடி செய்திருந்தார்களே ஆனால் சம்பந்தப்பட்டவர்களை திருப்பி கொடுத்து அந்த அப்பனையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி தங்களையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கும், இறந்து போன நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி நம்மால் ஏதாவது நன்மைகளை சேர்த்து வைக்க மார்க்கத்தில் வழி இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இறந்து போன பிறகு என்ன நடக்கும், 2 கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறந்த பிறகு நடக்க நம்ம போய் பார்க்கல. இதை பற்றி அல்லாஹ்வோ ரசூலோ சொன்னால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த உயிர்களை கைப்பற்றிய வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்வார்கள். எடுத்து சென்ற உடனே நல்ல ஒரு ஆத்மாவாக அது இருந்தால், இறைவனை நம்பி இணை கற்பிக்காத ஒரு ஆத்மாவாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்டா, வானத்தின் கதவுகளை திறந்து அங்கே ஒரு பதிவேடு இருக்கும். அந்த பதிவேட்டில் அந்த பதிவேட்டுக்கு பேர் இல்லியின்னு பேர். அந்த இல்லிங்கிற அங்கே ஒரு ரெக்கார்டில் ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு என்ன செய்யும், இந்த உயிரை நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு போங்க, நல்ல இடத்துக்கு கொண்டு போங்கன்னு நல்லா சொல்லிடுவான். அந்த உயிர் கொண்டு வந்து இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இல்லை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி தான் அங்கே வரும். எந்த உயிர் எடுத்தாலும் நேர கபருக்குள்ளே போயிடாது. இங்கேருந்து எடுக்கப்பட்ட எந்த உயிராக இருந்தாலும் இல்லியின் என்ற ஒரு பதிவேட்டில் கொண்டு போய் என்ன செய்யணும், மலக்குகள் கொண்டு போகணுன்னு அங்கே பதிவு செஞ்சு கொண்டு அந்த உயிர் தான் கபருக்குள்ளே கொண்டாந்து என்ன செய்யப்படும், கொடுக்கப்பட்டு அந்த ஒரு செகண்டில் எல்லாம் நடந்துடும். கேள்விகளை கேட்குறதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துடுவாங்க மலக்குகள். அதே மாதிரி கெட்ட உயிராக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வாசல் திறக்கப்படாமல் எல்லாம் என்ன செய்வான், மலக்குகள் விரட்டுவாங்க, இந்த உயிரை இங்கே கொண்டு வராதிங்க, நாற்றம் பிடித்த இந்த உயிரை கொண்டு வராதிங்கன்னு சொல்லி சிஜ்ஜீன் என்று ஒமா அதராக மா சிஜ்ஜீன் என்றால் என்ன தெரியுமா, கிதாபுன் மர்கூம், அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஏடுன்னெலாம் குரானில் இருக்கிறது. மமா அதராக்கமா இல்லியின்டா என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ சிஜ்ஜீன் என்பது பாதாளத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு ரெக்கார்டு பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் என்ன செய்யப்படும், இது மேல் உலகத்தில் பதிவு செய்யப்படும், இது கீழ் உலகத்தில் அது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டுட்டு அந்த உயிரும் என்ன செய்யப்படும், கபூரில் இருக்கிற அந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டு அங்கே விசாரணை நடக்கும். விசாரணை என்று சொன்னால் எல்லா செயல்களுக்கும் விசாரணை நடக்காது. அடிப்படையான இறைவன்டா யார், இந்த மாதிரியான முகமது நபினா யார், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்வி கேட்ட பிறகு அவர் நல்லவராக இருந்தார்னு சொன்னால் என்ன செய்வான், அல்லாஹ் அவருக்கு என்னவெல்லாம் நாளைக்கு கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து காட்டுவான். நீ மாத்திரம் இந்த பரீட்சையில் தோற்றுருந்தேன்னு வையி, உனக்கு கிடைக்கக்கூடிய நரகத்தை பாரு, இதெல்லாம் கிடைக்கிறதா இருந்துச்சு, ஆனால் நீ பாஸ் ஆகிட்ட, அதனால் உனக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னு அவன் நரகவாசியாக இருந்தால் என்னென்னலாம் கிடைக்குமோ அதை அப்படியே அல்லாஹ் எடுத்து காட்டுவான். சொர்க்கவாசியாக நாளைக்கு தீர்ப்பளித்த பிறகு போவார் இல்லையா, அங்கே என்னென்னலாம் கிடைக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டினவுடனே அவன் என்ன செய்வான்னு கேட்டால், யார் அந்த நல்லடியான் ஒழுங்காக பதில் சொல்லிட்டான்ல, அவன் என்ன செய்வான்னு கேட்டால், அரிஜுவில் ஆகலி, இறைவா நான் வீடு வரைக்கும் போக எனக்கு பர்மிஷன் கொடு அப்படின்னு கேட்பான். அப்போ வீடு வரைக்கும் போகிறது பர்மிஷன் கொடுப்பானா, இல்லை வந்தால் வந்தது தான் வழங்குதா.
ரப்பி ரிஜுவூன், இறைவா திருப்பி அனுப்பு என்றவன் கேட்கிறான். கல்லா, அது நடக்கவே நடக்காதுன்னு அல்லாஹ் குரான்லையும் சொல்லுகிறான். அப்போ திருப்பிலாம் அனுப்ப முடியாது பாண்ட உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவனை விட்டா திருப்பி வரது ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால நம்ம என்ன செய்வோம், தூங்க போட்டுருவோன்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் தான், அதாவது உயிர் எடுக்கிறான்ல, இல்லையனுக்கு போகுது, கபருக்குள்ளே கொண்டு வருது, மலக்குகள் விசாரிக்கிறாங்க, எல்லாம் ஒரு கன்சிமிட் நேரத்தில் முடிஞ்சு போயிடும் அப்படி வேலைங்க. அதோட என்ன அல்லாஹ்வுடைய உலகத்தில் எல்லாமே ஃபாஸ்ட்டு தான், மந்தமாலாம் நடக்காது. நமக்கு பொறுத்தவரை கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே எதுவும் பல காரியங்களை நினைஞ்சிறேன், அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தை நடந்து முடிஞ்சிடும். இதெல்லாம் முடிஞ்சவொன்னே என்னவாயிரும், இவனை வந்து தூங்க போடுங்க, கியாமத் நாள் வரைக்கும் தூங்க போடுங்க. அப்போ எல்லா நல்ல மனிதர்களும் இந்த கொஸ்டினுக்கு ஒழுங்காக பதில் சொன்ன எல்லா மூமின்களும், எல்லா உம்மத்தை சேர்ந்த மூமின்களும், ரசூலுல்லாஹ் உம்மத்து மட்டுமல்ல எல்லா உம்மத்துகளை சேர்ந்த மூமின்களும் என்ன செய்கிறாங்க, அவங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள், புது மாப்பிள்ளை போன்ற உறக்கத்தில் இருக்கிறார்கள். இதுதான் என்ன நடக்குங்கிறீங்களா, இதுதான் நடக்கும். எது வரைக்கும் உறக்கத்தில் இருக்கிறாங்க, அல்லாஹ் திரும்ப எழுப்புற வரைக்கும் அவங்க உறக்கத்தில் இருக்கிறார்கள். இதனால தான் போய் செத்து போனாலாம் கூப்பிடாதங்கிறோம். அவுளியா மகான்ட்டு சொல்கிறீங்களே, அவுளியான்ட்டு நீங்கள் மகானாக இருந்தால் அவர் என்ன செய்யணும், கியாமத் நாள் வரைக்கும் அவர் தூங்குவார். இந்த ஒரு செகண்டில் கேள்வி கேட்கும்போது உயிராக இருக்கிறாரு, அவ்வளவுதான். அப்போ தான் இந்த செருப்பு ஓசையெல்லாம் கேட்குங்கிறாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் மட்டும் அவருக்கு உசுர் இருக்குது, அப்போ தான் எல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு என்னவாயிரும், விசாரணை முடிஞ்ச கொய்யோட தூங்கு. அப்போ எது வரைக்கும் தூங்கணும், அல்லாஹ் மறுமையில் சூர் ஊதி திருப்பி ஒருக்கா எழுப்புவான, ரெண்டாவது சூர் ஊதி அல்லாஹ் திரும்ப எழுப்புவான, அது வரைக்கும் இவர் தூங்கி கொண்டு தான் இருப்பார். அப்போ ஏன் போட்டு அவர் நான் ஒரு ஆண்டவரை அந்த ஆண்டவரைன்னு கூப்பிட்றீங்க, அவர் தான் தூங்குறாருல. நல்லடியாராக இருந்தால், நம்ம நல்லடியார் நம்ம நினைக்கிறோம் கெட்டவராக கூட இருக்கலாம், ஒருவேளை அவர் நல்லடியாராக இருந்தால் கூட நீங்கள் இப்படி கூப்பிடலாம். அவர் தான் தூங்கவில் செய்கிறாரு, புது மாப்பிள்ளை மாதிரில தூங்குறாரு, அசந்தில் தூங்குறாரு, எழுப்ப முடியாத அளவுல தூங்குறாரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோமே. என்ன நடக்குதுங்கிறத கரெக்டாக வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த வாதத்தையெல்லாம் செத்து போனால கூப்பிடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து கெட்டவனாக இருந்தான்னு வைங்க, அவனுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது ரப்புகவன் இறைவன் யாருன்றாரா, ஹா லா தெரியுமா, ஐயோஹோ எனக்கு தெரியலையே அப்படின்ட்டுருவான். அப்போ மண்டையில் போட்டு தட்டு செய்வாங்க, அவனை வந்து தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எது வரைக்கும், திரும்ப எழுப்புற வரைக்கும். இவங்க வந்து புதுமாப்பிள்ளை மாதிரி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. கெட்ட உயிர்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க மட்டும் தூங்க மாட்டார்கள். வேறு என்ன செய்யப்படுவார்கள்னு கேட்டால், அவங்களுடைய இந்த இந்த எந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலை அதை சொல்லி சொல்லி அவங்க வந்து பலவிதமான தண்டனைகளுக்கு என்ன செய்வாங்க, உட்படுத்தப்படுவார்கள். கெட்டவங்களுக்கு மட்டும்தான். கெட்டவங்கன்னா யார், தர்காவுக்கு போகிறவங்களாம் கெட்டவன் தான். அவனுக்கு இப்படி உன் இறைவன் யாருன்னு கேட்டால் நான் ஒரு ஆண்டவன்ருவான். அங்கே போய் அவன் அதை தான் பதில் சொல்லுவான். மைதுனா அப்துல் காரி ஜிலானினா முடிஞ்சு போச்சு கதை. இவன்லாம் என்ன பண்ணுவான், அங்கே கபருக்குள்ளே கடுமையான வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருப்பான். அவனை கூப்பிட்டாலும் வழங்காது, அடி பின்னி உதறிட்டு இருக்கும்போது கூப்பிட்டா பதில் சொல்லுவான் அவன். அப்போ கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, நல்லவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் பேச முடியாது, கெட்டவனாக இருந்தால் அடி வாங்கிட்டே கிடக்கிறான் அவனுக்கு ஒன்றும் பேச முடியாது. இது கியாமத் நாள் வரைக்கும் தொடருது. இது மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். இது சம்பந்தமாக கூடுதல் விவரம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் நம்முடைய onlinepj.comல மரணத்திற்கு பின் என்ற தலைப்பில் 1 மாத காலம் 30 நாட்கள் ஆற்றிய உரை, தொடர் உரை அதில் வெளியிட்டிருக்கிறோம். அதை முழுசையாக அதிலிருந்து நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் மௌத்துக்கு பிறகு உள்ள அனைத்து விஷயங்களும் அதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும், பார்த்து கொள்ளலாம். அடுத்து என்னென்னு கேட்டால், இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி நம்ம ஏதாவது செய்யலாமான்னு, செய்ய முடியுமானா முடியும், செய்ய முடியும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், இறந்து போன யாருக்காக வேண்டியும், பெற்றோராக இருக்கட்டும் மற்றோராக இருக்கட்டும், அவங்க வந்து மூமினாக இணை கற்பிக்காதவர்களாக இருப்பார்களே, பாவிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, இணை கற்பிக்காமல், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்யலாம். தாய் தகப்பனுக்கும் துவா செய்யலாம், வேறு யாராக இருந்தாலும் துவா செய்யலாம். அந்த துவா வந்து என்ன செய்யும், அவங்களுக்கு நன்மை பயக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான், ரப்பனா கஃபீர் லனா, மூமின்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரப்பனா கஃபீர் லனா ஒல் இஹ்வானி நல்லதீன சபக்கூனா பில் ஈமான், இறைவா எங்களையும் மன்னிப்பாயாக, ஈமானோடு எங்களை முந்தி சென்று விட்டார்களே அவர்களை மன்னிப்பாயாக. அல்ல 2 விஷயத்தை இங்கே கேட்க சொல்கிறான். நமக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி யாருக்கும் கேட்க சொல்கிறான், ஈமானோடு யார் முந்தி சென்று விட்டார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக என்று நம்மளை எல்லாம் கேட்க சொல்கிறான். அப்போ யார் யாருக்கா கேட்கலாங்கும் போது நம்ம வாப்பா கேட்கக்கூடாதா, நம்முடைய உம்மா கேட்கக்கூடாது. இந்த குர்ஆன் வசனமே என்னவா இருக்கிறது, இறந்து போனவருக்காக வேண்டி வந்து பயன் தரும்னு காட்டுகிறது.
அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் 3 காரியங்களை தவிர அவனுடைய எல்லா செயல்பாடும் நின்று விடுகிறது, முடிந்து விடுகிறது. 3 காரியம் என்னன்னு கேட்டால் அதில் ஒரு காரியமாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதூலஹு, அவனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை, நல்லொழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாக இருந்து பெற்றோருக்கு துவா செய்தானேயானால் அது பெற்றோருக்கு பயன் தரும். பொதுவாக முஃமின்களுக்கு துவா செய்யணும்னு குர்ஆனில் அனுமதி இருக்கிறது, பெற்றோர்களுக்கு துவா செய்யணும்னு அது பயன் தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்ய நாடினீர்களேயானால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எல்லா நேரங்கள்லையும் தொழுகைக்கு பின்னாடியும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, துவா செய்து கொண்டே இருங்கள். அது அவங்களுக்கு அவங்களே கேட்டால் எப்படி அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அந்த மாதிரி அதுக்கு பயன் தரும். ஒன்றும். ரெண்டாவது இறந்து போனவருக்காக வேண்டி அவர் தர்மங்கள், நம்ம ஏதாவது தர்மங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அந்த தர்மத்தினுடைய நன்மை இறந்தவருக்கு கிடைக்கும், வாரிசுகளாக இருந்து. அதுக்காண்டி யாரோ செஞ்சவெல்லாம் கிடைக்காது. யாருடைய கடனை அடைப்பது நம் மீது உலகத்தில் கடமையோ அப்படிப்பட்டவருக்கு செய்யணும். வாப்பா கடனை புள்ள தான் அடைக்கணும், வேறு எங்கேயோ உள்ள ஒருத்தர் கடன் நம்ம அடைக்க முடியாது. இப்போ உதாரணமாக எனக்காக வேண்டி நீங்கள் செஞ்சேன்னு வைங்களேன், அதெல்லாம் அந்த தர்மமெல்லாம் சேராதீங்க, நான் கடன்பட்டால் நீங்களும் அடைக்கணும் கிடையாது. அப்போ யாருடைய கடனை நீங்கள் அடைப்பது மார்க்கத்தில் உங்கள் மீது கடமையாக இருக்குமோ அந்த மாதிரி அண்ணன் தம்பி புள்ளை வாப்பா இந்த மாதிரியான ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரியான உறவுகளுக்கு மத்தியில் இருந்தால் அவங்களுக்காக வேண்டி இன்னொருத்தர் தர்மம் செஞ்சார்னு வைங்க, அதன் மூலம் நன்மையை சேர்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சகாபி அல்லாஹ்வுடைய தூதரை, என் தாயார் மரணப்படுக்கையில் இருந்தார், அவர் என்னமோ சொல்ல நினைத்தார், சொல்லாமலே மரணித்து விட்டார், ஏதோ தர்மம் செய்கிற பற்றி பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, நான் அவருக்காக வேண்டி தர்மத்தால் அதனுடைய நன்மை அந்த தாயாருக்கு கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும் செய்யி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், தர்மங்கள் செய்யலாம். உங்கள் வாப்பாவுக்காக வேண்டி அம்மாவுக்காக வேண்டி என்ன செய்யலாம், ஏழை பிள்ளைகளுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு குடிசையில் இருக்கிறவங்க ஓட்டு வீடை வாங்கி கொடுக்கலாம், அது மாதிரி ஒரு கடனாளியாக இருக்கிறவங்களுடைய கடனை போக்கலாம், ஒரு கிணறு வெட்டி போடலாம், ஒரு நிழல் கூடை அமைத்து கொடுக்கலாம், ஒரு சத்திரம் மாதிரி கட்டி ஏழை பிள்ளைகளுக்கு சோறு போடலாம், ஒரு அனாதை கட்டலாம், ஒரு அனாதை நிலையத்துக்கு நன்கொடையை கொடுக்கலாம், முதியோர் இல்லம் கட்டலாம். இப்படி நமக்கு என்னென்ன அறப்பணிகள் மார்க்கத்தில் இருக்கிறதோ அந்த மாதிரி பணிகளை செய்யும்போது இதனுடைய நன்மை என் தகப்பனாருக்கு என்று நீங்கள் செய்தீர்களேயானால் அது தகப்பனாருக்கு தாயாருக்கு சொந்தக்காரங்களுக்குன்னா அது போய் சேரும். இது சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி செய்ய வேண்டிய என்னென்னா, அவங்களுக்கு நோன்பு, கடமையான நோன்பு இருக்குன்னு வைங்க, அந்த மாதிரி மூத்தாயிட்டாங்க, அதுக்கெல்லாம் கேள்வி கேட்பான். நம்ம தாயாரோ தகப்பனாரோ 2 நோம்போ 3 நோம்போ விட்டுருக்குறாங்க, நமக்கு தெரிகிறது, அந்த நோன்பை நிறைவேற்றாமலே மூத்தா போயிட்டாங்க, அல்லது பல வருடங்களாக 2-3 நோம்பாகவே ஒரு 30-40 நோன்பு அவங்களுக்கு மிச்சமாக அவங்க தலையில் நிற்கிறது, இந்த நிலையில் மூத்தாயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வறுமையானால் அது என்ன செய்யலாம், அவங்களுடைய வாரிசாக இருக்கக்கூடியவங்க யார் அந்த சொத்துக்களுக்கு வாரிசாக வரப்போகிறாங்களோ அந்த மாதிரியான ஆளுக்கு அந்த நோன்பை நிறைவேற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மண் மாத்த வாழைஹி சௌமுன் மாத்த சாம அன்ஹு வலியுஹு, யார் நோன்பு ஏதோ கடமை வைத்து விட்டு இறந்து விடுகிறாரோ அவருடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், உறவினராக இருக்கக்கூடியவர் அவர் சார்பாக அந்த நோன்பை நோக்க வேண்டும். இப்போ நம்ம வாப்பாவுக்கு 3 நோன்பு இருக்குன்னு வைங்க, 3 நோன்பு அவர் விட்டுருக்கிறாரு, நம்ம அந்த 3 நோன்பு வைத்தோமே ஆனால் அவர் ஏன் நோன்பு வைக்கலன்னு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, அவர் சார்பாக நம்ம வச்சுட்டோம், நோன்புக்கு இப்படி இருக்கிறது. அதே மாதிரி நோன்புனா கடமையான நோன்பு இருந்தால் தான் வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு நோன்பு கடமையெல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு 10 நஃபிலான நோன்பு வச்சுக்கிட்டு நான் வாப்பாவுக்கு சேர்க்குறேன்னா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. கடமையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த விசேஷ சலுகை தரப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அவருக்கு நோம்புலாம் கரெக்டாக செஞ்சுட்டாருன்னு சொன்னால் நீங்கள் நஃபில் நோன்பு வைத்து வாப்பாக்கெல்லாம் சேர்க்க முடியாது. காசு பணத்தை கொடுத்து தர்மங்களில் சேர்க்கலாமே தவிர என்ன செய்ய முடியாது, துவாக்களில் சேர்க்கலாமே தவிர சுன்னத்தான குர்ஆன் ஓதி அல்லது நஃபிலான நோன்பு வைத்து 100 தஸ்பீஹ் செய்து இதெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. அவர் மீது கட்டாய கடமையாக இருந்து செய்யாமல் இருக்கணும். அது அல்லாஹ்வுடைய கொஸ்டினில் தப்பிக்க வைப்பதற்காக இதை செஞ்சாங்க. ஏன்னு கேட்டால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உன் தகப்பனார் கடன்பட்டால் நீ தான் நிறைவேற்றணும், இந்த கடனை நிறைவேற்றுப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன விளங்குறது, கட்டாய கடமைக்கு தான் இது உரியதுன்னு விளங்குறது. அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் ஹஜ்ஜி கடமையாக இருந்து செய்யாமல் மூத்தா போயிட்டாங்க. ஹஜ்ஜி கடமையாகவும் ஆயிடுச்சு, வசதிலாம் இருந்துச்சு, ஆரோக்கியமாகலாம் இருந்தாங்க, இந்தா போவோம் அந்த போவோம்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, நிறைவேற்றாமல் போயிட்டாங்க.
அல்லது வருஷம் ஹஜ் கமிட்டியில் முயற்சி பண்ணாங்க, குழுக்களில் வரல, அதனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அல்லது பாஸ்போர்ட்டுக்கு லேட் ஆகி போச்சு, அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்யாமல் மரணித்திருப்பார்களே. ஆனால் அந்த ஹஜ்ஜை வந்து என்ன செய்யலாம், நம்ம நிறைவேற்றலாம், வாரிசுகள் நிறைவேற்றலாம். நிறைவேற்றினால் அந்த அவர் ஏன் ஹஜ்ஜி செய்யலைங்கிற கொஸ்டினில் இருந்து தகப்பனார் என்ன செய்வார், தப்பித்து கொள்வார். இது வந்து பெற்றோருக்கு செய்கிற ஒரு நன்மை தான். இதில் என்ன செய்யணும், அவருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்தால் தான் செய்யணும். இன்றைக்கி நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கிறீங்க, உங்கள் தகப்பனார் வாழ்கிற காலத்தில் அவரே முசாஃபிராக இருந்திருக்காரு, அவருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லாமல் மூத்தா போயிட்டார், நீங்கள் வசதி இருக்குன்னு நீங்கள் செஞ்சிடக்கூடாது. ஏன், அவருக்கு தான் கடமையாகலே, அவரை கேட்க மாட்டான், அவரே எல்லாம் கேட்க மாட்டான், நீங்கள் ஏன் செய்கிறீங்க? உங்கள் தகப்பனாருக்கு வந்து அவரே வசதியாக இருந்து அவருக்கே கடமையாக இருந்து அதை செய்யாமல் போயிருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் செய்யணும். ஏன், உன் தகப்பன் கடன் பட்டிருந்தால் நீ தானே நிறைவேற்றுவாயின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இது ஹஜ்லையும் கேட்குறாங்க. அதனால் வந்து ஹஜ்ஜி செய்யலாம். இது வந்து அவங்களோட நோன்பு ஹஜ்ஜின் மூலமாக அவங்களுடைய அந்த கடமையில் காப்பாற்றலாம். தொழுகைக்கு மட்டும் செய்ய முடியாது. கடமையான தொழுகை அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அது அவர் பதிலாக அவர் பிள்ளைகள் தொழுகலாமான்னா முடியாது. ஏன், தொழுகைங்கிறது அவரே தொழ முடியாது, நேரம் குறிக்கப்பட்ட கடமை, கலாதம் கிடையாது. அதனால் தொழுகைக்கு அந்த மாதிரியான ஒரு மேட்ரு கிடையாது. அவர் இருக்கும் பொழுது அந்தந்த வக்து தொழுகை அந்தந்த வக்தில் தொழுவணுமே தவிர அடுத்த வக்துக்கு தள்ளிட்டு போக முடியாதுங்கும் போது பிள்ளை எப்படி தொழுகிறது, அதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ நோன்பு ஹஜ்ஜி வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி வந்து நம்முடைய பெற்றோர்கள் வந்து கடன் வாங்கியிருப்பார்களே ஆனால், அந்த கடன் கொடுக்காமல் போயிருந்தார்களே ஆனால், இந்த அமானிதம் இந்த மாதிரி நான் சொன்னல பிறருடைய ஹக்குகள் ஏதாவது எடுத்திருப்பார்களே ஆனால் அதை வந்து திருப்பி கொடுப்பதன் மூலமாகவும் பெற்றோருக்கு என்ன செய்யலாம், அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் வந்து வசியத்தை ஏதாவது பண்ணியிருந்தார்களே ஆனால், இவருக்கு அதை செய்யுங்க, அவருக்கு இதை செய்யுங்க, இந்த பள்ளியாசல் உழவு கொடுங்க, தௌஹீத் ஜமாத்து உழவு கொடுங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போனார்னு வைங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரே ஆனால் அந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், வசியத்து செய்யணும். மார்க்கத்தில் குரானிலே சொல் மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா உதைனின், அவர் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வசியத்தை நிறைவேற்றணும், கடனை நிறைவேற்றணும்னு இருக்கிறது குரானில். அந்த அடிப்படையில் இதுகள் தான் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி வாரிசுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனால் எது இல்லை, மார்க்கம் சொல்லாத விஷயத்தை வந்துக்கிட்டு பாத்தியா ஓதுறது, கூலிக்கு ஆள் பிடிச்சி பாத்தியா ஓதுறது, குரானை ஓதுறது, குரானை தமாம் செய்கிறது, ஹதியா செய்கிறது, இந்த மாதிரியான திக்ரு செஞ்சு ஹல்கா ஓதி நன்மை சேர்க்கிறது, இதுகளெல்லாம் வந்து மார்க்கத்தில் கிடையாது. இந்த சொன்ன விஷயங்கள் தான் குரான் ஹதீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதோடு நிறுத்தி கொண்டாலும் போதுமானது. மற்ற பாவமாயிரம் நரகத்தில் கொண்டு சேர்த்துரும். இந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, திருக்குரானில் 2வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் வந்து யூதர்களாக இருந்தது இல்லை அப்படின்னு குரானில் வந்து அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் நம்முடைய பிரச்சாரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாக்கூப் நபி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் யூதருக்கு தலைவர் அவர் தான் அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறார்கள். குரானில் வந்து யாக்கூப் நபி வந்து யூதர் இல்லைங்கிறான், வந்து யாக்கூப் நபி தான் யூதருக்கு தலைவருங்கிறாங்களே, அது எப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அவருடைய கேள்வி. இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டால், இப்னு கசீர் என்ற ஒரு திருக்குரானுடைய விரிவுரை நூல் இருக்கிறது, தமிழாக்கம் வந்திருக்கிறது. அதில் நிறைய முரண்பாடான தவறான செய்திகள்லாம் இருப்பதாக தெரிகிறது, அதை படிக்கலாமா, இப்படி 2 கேள்விகள் கேட்டிருக்கிறார். முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், யூதர்கள் என்பது வேற, இஸ்ரவேலர்கள் என்பது வேற. இதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்தால் இந்த கேள்வி வராது. அப்போ இஸ்ரவேல் என்பது வந்து யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். யாக்கூப் நபி இருக்காங்க இல்லையா, யாக்கூப் நபியுடைய இன்னொரு ஒரிஜினல் பேர் என்னது, இஸ்ராயில். அவருடைய வழித்தோன்றலுக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள். அவருடைய சந்ததிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் என்னது, இஸ்ரவேலர்கள். ஆனால் யூதர் என்பது வந்து யகூதாண்டு ஒருத்தர் வந்து அந்த இஸ்ரேல் வழியில் ஒருத்தர் வந்து தோன்றுவார். அந்த ஆள் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் யகூதிகள். இஸ்ரவேலுங்கிற அந்த விரிந்த ஒரு இனத்துக்குள்ள அதில் வந்து ஒரு பிரிவு தான் யூதர்கள் என்பது. எல்லா இஸ்ரவேலும் யூதர் கிடையாது. அப்போ ஈசா நபி ஏற்றுக்கொண்டார்களே, அவங்க வந்து இஸ்ரேலாக இருந்தாங்க, ஆனால் அவங்க யூதர் கிடையாது, இஸ்ரவேலாக தான் இருந்தாங்க. அப்போ இஸ்ரவேலில் இருந்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அந்த இஸ்ரவேல் மக்களில் பல பேர் நினைஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க யூதர்களாக இல்லை, ஆனால் இஸ்ராயில் மக்கள் தான் அவங்க. அப்போ இஸ்ராயில்ங்கிறது வந்து ஒரு ஆளுடைய சந்ததியை குறிக்கும், மதத்தை குறிக்காது. இஸ்ராயில்ங்கிறது மதம் கிடையாது, நல்லா விளங்கிக்கிறேன். இஸ்ராயில்ங்கிறது ஒரு ஆளுடைய பெயர்.
அவருடைய புள்ள குட்டிகளுக்கு பேர் பனி இஸ்ராயில். அந்த பனி இஸ்ராயில்களில் சில பேர் யூத மதத்தை பின்பற்றி இருப்பார்கள், சில பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இருப்பார்கள், சில பேர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றி இருப்பார்கள். அப்போ இஸ்லாம் மதத்தை பின்பற்றவர்கள் இஸ்ரவேலராகவும் இருப்பார்கள், முஸ்லீமாகவும் இருப்பார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றினவர்கள் கிறிஸ்தவராகவும் இருப்பார்கள், இஸ்ரவேலராகவும் இருப்பார்கள். யூத மதத்தை பின்பற்றியவர்கள் யூதராகவும் இருப்பார்கள், இஸ்ரவேலராகவும் இருப்பார்கள். அப்போ இஸ்ராயில் என்பது ஒரு கோத்திரத்தின் பெயர் தானே தவிர ஒரு மதத்தின் பெயர் கிடையாது. யூதம் என்பது ஒரு மதத்தின் பெயர். இஸ்ரவேல் மக்களில் ஒரு சாரார் யூதர்களாக இருந்தார்கள், எல்லா இஸ்ரவேலர்களும் யூதர்கள் கிடையாது. இதை விளங்கிக்கணும். அதனால் யாக்கூபு நபி தான் யூதர்னு யாராவது சொன்னால் அது தப்பு. ஆனால் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தப்பு வழங்கியிருப்பீங்க. யாக்கூபு நபி தான் இஸ்ராயில், அவர் யாபனி இஸ்ராயில்ங்கிறான் அல்ல, இஸ்ராயில் மக்கள் என்று. இஸ்ராயில் மக்கள் என்று சொன்னால் யாக்கூபு நபியுடைய பிள்ளைங்க, யாக்கூபு நபியுடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு அர்த்தம். யாக்கூபு நபி யூதர் கிடையாது. யாக்கூபு நபியுடைய அந்த வழித்தோன்றல் தான் யூத மதம் என்ன செய்கிறது, தோன்றுகிறது. அந்த மதத்தை பின்பற்றுறவங்களுக்கு பேர் என்னது, யூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அது யாக்கூபு நபி வழியாகத்தான் இஸ்ரவேலர்கள் வந்தார்கள் என்பதில் டவுட்டு கிடையாது. ஆனால் இன்றைக்கு எடுத்துக்கிட்டீர்களேயானால் இஸ்ரேலுங்கிற அந்த நாட்டில் அவருடைய பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற கள்ளத்தனமாக உருவாக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு ரெண்டு ஒன்று மாதிரி தெரியுது. ஆனால் எத்தனையோ இஸ்ரவேல் மக்கள் முஸ்லீம்களாக மாறிவிட்டார்கள், எத்தனை இஸ்ரவேல் மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். ஈசா நபியே அவர் இஸ்ராயல் மக்கள் தானே, இஸ்ரவேல் மக்கள் தான், இஸ்ரவேலுடைய சந்ததி தான் அது அவர். ஆனால் அவர் யூதர் இல்லையே. அப்போ அந்த மாதிரி மாறி இருப்பார்கள். அதனால் யூதருங்கிறது ஒரு சுருங்கின அர்த்தத்தை தரக்கூடியது, இஸ்ரவேலுங்கிறது விரிந்த ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது. அதனால் இதில் ஒரு குழப்பம் கிடையாது. யாக்கூபு நபியுடைய வழித்தோன்றல்களில் தான் என்ன செய்கிறாங்க, யூதர்கள்ங்கிற ஒரு இனம் உருவாகிறது. அதில் இன்னும் பல இனங்கள்லாம் உருவானது. அடுத்து என்ன கேட்குறாருன்னு கேட்டால், தப்சீர் இப்னு கசீருங்கிற அந்த நூல் இப்போ தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதை படித்த உடனே அதில் நிறைய தவறுகள்லாம் இருப்பது இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு தெரிகிறது. இதை படிக்கலாமான்னு கேட்குறாரு. இதில் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ இருக்கிற தப்சீர்களில், அரபு மொழியில் எழுதப்பட்ட இருக்கிற தப்சீர்களில் உருப்படியான 2-3 தப்சீரில் இப்னு கசீர் ஒன்று. நல்லா விளங்கிக்கிறங்க. உருப்படியான தப்சீர்பாங்களே அந்த தரத்தில் உள்ள தப்சீர்களில் இப்னு கசீர் என்ன இருக்குது, ஒரு முதலிடத்தில் இருக்குது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆத்தன்டிக்கான தப்சீர் என்று எல்லாருமே என்ன செய்வாங்க, அதை பாராட்டுவார்கள். அப்போ இப்னு கசீரே உங்களுக்கு இப்படி இருக்குமே என்று சொன்னால் அதுலேயே அதில் உள்ள தவறுகளும் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறபடி இப்னு கசீரில் நிறைய தவறான செய்திகள்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த தவறான செய்திகள்லாம் இருக்கக்கூடிய இப்னு கசீர் தான் உள்ளதுக்கே பரவாயில்லைங்கிற சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறது. அரபு மக்கள் மத்தியில், அறிஞர்கள் மத்தியில், இமாம்கள் பெரியார்கள் மத்தியில் இப்னு கசீருக்கு என்ன பேர், அதுதான் டாப் சூப்பர் தப்சீரு. அதுக்காகத்தான் அது இப்னு கசீரை மொழிபெயர்க்க செஞ்சாங்க. இதை இப்னு கசீர் இப்படி இருந்தால் மற்றது மொழிபெயர்த்து விட்டான்னு வைங்க, ஓடியே போயிடுவான் இஸ்லாத்தை விட்டு. அப்படி இருக்கும் குப்பையெல்லாம். இது கொஞ்சம் குப்பை இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்ய முடியலை, இதை படிக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆனால் வேறு தப்சீர்கள் இருக்குதே, இதெல்லாம் அதுக்கு மிஞ்சினது. நீங்கள் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி விவாதத்தில் பார்த்தா தெரியும், தப்சீருங்கிற போல என்னென்னலாம் எழுதி விட்டு அடிச்சிருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் தப்சீர்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ளதுக்கு பரவாயில்லைங்கிற தப்சீரை இப்படி தான் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறபடி நிறைய இப்னு கசீர்லையும் தவறுகள்லாம் இருக்கிறது. அதனால் படிக்கலாமான்னு கேட்டால் படிக்கலாம். யார் படிக்கலாம்னு கேட்டால், யார் ஆய்வு கண்ணோட்டத்தோடு இருப்பாரோ, கெட்டதை நல்லதை பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய தகுதியில் இருப்பாரோ, அவர் தான் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கிற புஸ்தகத்தை படிக்கலாம். ஆய்வுக்காக தெரிந்து கொள்வதற்காக படிக்கலாம். எந்த புஸ்தகத்தை வேண்டாலும் படிக்கலாம், தப்பு கிடையாது. அது யாராக இருக்குன்னு, மனிதர்கள் பல தரத்தில் இருக்கிறார்கள். அரபியில் எழுதப்பட்டதெல்லாம் மார்க்குன்னு நினைக்கிறவன் இருக்கிறான், தப்சீருங்கிற பேரை சொன்னால் மார்க்குன்னு நினைக்கிறவன் இருக்கிறான், இந்த தான் இருக்குதுல்ல அப்படிமா ஆதாரம்னு சொல்லிடுவான். அந்த மாதிரியாக மார்க்கத்தினுடைய அடிப்படை உசூல்கள், சட்ட விதிகள்லாம் தெரியாத ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணக்கூடாது, நேரடி தமிழாக்கத்தை படிச்சுட்டு போங்க. அல்லது சரியானது என்று ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நூல்களை என்ன செய்யுங்க, படிங்க. இதில் சரியானதும் கலந்திருக்கு, தவறானதும் கலந்திருக்குது என்று இருக்குமையானால் அதை கூர்மையான மதி இல்லாதவர்கள் அதை படிக்கக்கூடாது. படித்தா நம்ம அதை நெசம் நினச்சி வழிகட்டு போயிடுவோம். அதை உண்மை என்று நம்பி நம்ம என்ன சொல்லுவோம்,
வழிகட்டு போயிடுவோம். இது சொற்பொழிவை கேட்குற கூட இந்த அளவுகள் தான். சொற்பொழிவு இருக்குது, யார் பயானையும் போய் கேட்டால் என்னன்னு சொல்லிடக்கூடாது. கேட்கலாம், எப்போ கேட்கலாம், இந்த ஆள் விட்டு அடிக்கிறாரு கரெக்டாக சொல்கிறாருன்னு கண்டுபிடிக்க தெரியணும். உங்களுக்கு கண்டுபிடிக்க யாருக்கு இயலுமோ அந்த மாதிரி ஆட்களாக இருந்தால் என்ன செய்யுங்க, சரியானது தவறானது யார் இருந்தாலும் போய் கேட்க போகலாம். அல்லது உங்களுக்கு என்ன தெரியுது, இவனுக்கு மார்க் அறிவே கிடையாது, விட்டு தான் போய் தான் சொல்ல போகிறான்னு நல்லா தெரியுமே, ஆனால் அது மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் போக தேவையே கிடையாது. அல்லது நல்லதும் கெட்டதும் கலந்து சொல்கிறாரு, அதில் கெட்டது எது நல்லது எதுன்னு அவங்க பிரித்து அறிய முடியாது என்று இருக்குமையானால் அந்த மாதிரி தகுதி உள்ளவர்களும் இந்த மாதிரி நூல்கள்லாம் படிக்கக்கூடாது. பொதுவாக ஓரளவுக்கு சிந்தனையோடு உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்யலாம், எல்லாத்தையும் தான் படிக்கணும். எல்லாத்தையும் படித்தா தான் அதில் உள்ள சரியானது குரான்லேருந்து எடுத்து காட்டுறாரு ஆதாரம். இப்னு கதீர் எடுத்துக்கிறங்க. இப்னு கதீர் எடுத்திங்கன்னா சில வசனங்களை மேற்கோள் காட்டி விளக்கம் சொல்லுவார். சூப்பரான ஒரு நடைமுறை அது. குரானை கொண்டே விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இப்னு கதீரில் நிறைய தூக்கலாக இருக்கும். அது நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஒரு குரான் ஆயத்தை போட்டு என்ன செய்வார் இப்னு கதீர், ஹதீஸுகளை கொண்டாந்து முட்டு கொடுப்பார். அந்த குரான் ஆயத்தையும் போட்டுருவார், அது தொடர்பாக வந்திருக்கிற ஹதீஸுகள்லாம் கொண்டு வந்து என்ன செய்வார், அதை சேர்ப்பார். அது நல்லா எடுத்துக்கிறங்க. அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாக இருக்குமே. ஆனால் குரானை கொண்டு விளக்கம் கொடுக்கக்கூடியதும் இப்னு கதீரில் நிறைய இருக்கிறது. குரானுக்கு ஹதீஸை கொண்டு விளக்கம் கூடியதும் இருக்கிறது. இது இல்லாமல் அந்த அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த பெரியார் சொன்னார்ன்னு சொல்லி பலருடைய சொற்களும் அதில் இணைந்திருக்கும். அதை மைனஸ் பண்ணி விட்ருங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை வச்சு இணைத்து விளக்கம் கொடுக்குறாரா, அது ஏற்கத்தக்கதாக இருக்கா, ஏற்றுட்டு போங்க. ரசூல்லா இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த ஆயத்துக்கு விளக்கமாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி அது பொருத்தமாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு போங்க. அதை விட்டுப்புட்டு என்ன செய்வார், இடையில அவர் சொல்லிவிட்டு முஜாஹித் அப்படி சொன்னார், கத்தாதா இப்படி சொன்னார், இப்னு சீரின் இப்படி சொன்னார், இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னார்னு சொல்லிட்டு பலரும் சொல்லி இருக்கக்கூடியதையெல்லாம் எடுத்துக்கொண்டாந்து என்ன செய்வார், போடுவார். அதோடு என்ன செய்வார்னா சில கிஸ்ஸாக்கள் கதைகளையும் கப்சாக்களையும் என்ன செய்வார், அவர் பெரிய பெரிய அறிஞர்கள் பேரில் சொல்லப்பட்டிருந்தால் அதையும் எடுத்து இப்னு கதீரில் சொல்லியிருப்பார். அதை கழிச்சு விட்ருங்க. குரானை கொண்டு விளக்கம் சொன்னால் எடுத்துக்கிறங்க. குரானுக்கு ஹதீஸை கொண்டு விளக்கம் சொன்னால் அதை எடுத்துக்கிறங்க. அது இல்லாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் இருக்குமையானால் அதில் நம்ம அது ஆத்தன்டிக் ஆதாரம் ஆகாது. குரான் மட்டும்தான் நமக்கு பேசிக்கு. இவர் சொன்னார் அவர் சொன்னாருங்கிறதெல்லாம் பார்ப்போம். அது பொருத்தமாக அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குருவோம், இல்லைன்னா தூக்கி போட்டுவோம். அது ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது. இப்படி தான் இப்னு கதீராக இருந்தாலும் சரி, யாருடைய புஸ்தகம், இப்போ நாமளே ஒரு தமிழாக்கம் எழுதியிருக்கிறோம், இதை நீங்கள் படிக்கிறீங்க, எந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இதை ஒன்று குரானுக்கு ஒட்டி அந்த விளக்கம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிறேன்னு, ஹதீஸை ஒட்டி அந்த விளக்கம் இருந்தால் எடுத்துக்கிறேன்னு, சிந்தித்து விளங்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அது சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் இருந்தால் எடுத்துக்கொள்ளணும். உளறி கொட்டியிருந்தோம்னா அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறேன்னு, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யணும், எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். என்ன கேட்குறாருன்னா, அல்லாஹ் திருமறை குரானில் அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவருடைய நிழல்கள் என்ன செய்கிறது, வலப்புறமும் இடப்புறமாக விழுகிறது என்றெல்லாம் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். விரும்பியோ விரும்பாமலோ சஜிதா செய்கின்றன என்றும் சொல்கிறான். இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறார். அந்த நிழல்கள் விழுகிறத, காஃபிர்களுடைய நிழல்கள்லாம் கூட விழுகிறது, அதைத்தான் சொல்லுகிறதா, அல்லது பூக்கிறது காய்க்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் ஒவ்வொரு படைப்பினங்களும் செய்கிறத அதை சொல்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன மேட்டர்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு பணியுது சஜிதா செய்யுதுங்கிற வார்த்தை அந்த மூலத்தில் இருக்கிறது. சஜிதா செய்கிறது என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் வளைந்து நம்முடைய நெற்றியை கொண்டு போய் நிலத்தில் வைப்பதற்கு தான் சஜிதான்னு நம்ம விளக்கி வச்சுருக்கிறோம். இதுவும் அந்த சொல்லுக்குரிய அர்த்தம்தான். ஆனால் இது அல்லாமல் பொதுவாக பணிகிறதுக்கும் இந்த சஜிதாங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ மனிதனோடு சேர்த்து சஜிதாவை சொன்னோம்னு சொன்னால் அவனுக்கு நெத்தி கால் முட்டுக்கால் எல்லாம் இருக்கிறதுனால அவன் நெத்தியை கொண்டே நிலத்தில் வச்சான்ற ஒரு பொருள் அது கொடுத்துட முடியும். அதே நேரத்தில் மரம் சஜிதா செய்யுதுன்னா மரத்துக்கு நெத்தி இருக்குதா, மலைகள் சஜிதா செய்கின்றனன்னு சொன்னால் மலைகளுக்கு மூக்கு நெத்திலாம் இருக்கவா செய்யுது, காற்று கடல் சூரியன் சந்திரன் பூமி இதுக்கெல்லாம் சஜிதா செய்கின்றனன்னு சொன்னால் இது மனுஷன் மாதிரி மடங்குமா, இப்படிலாம் செய்யுமாண்டா. அப்போ அப்படிலாம் சேர்த்து வரும்போது என்ன அர்த்தம் செய்வாங்கன்னு கேட்டால், சஜிதாவுடைய இன்னொரு அர்த்தம் பணிகின்றன. சஜிதாவுக்கு சஜிதாங்கிற அர்த்தம் இல்லை, பணிகின்றன, கட்டுப்பட்டு நடக்கின்றன அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு கொடுக்கணும். மனிதனுக்கு சொன்னால் மட்டும்தான்
இந்த அர்த்தம் கொடுக்கணும். மனிதனோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து சொன்னோம்னு சொன்னால் அவைகளுக்கு சஜிதாங்கிற கான்செப்டே கிடையாது. சஜிதாங்கிற ஒரு வடிவத்தில் அவைகள் வளையவோ அதுக்குரிய உறுப்புகளோ, சஜிதாவுக்குன்னு உள்ள உறுப்பு 2 கை வேணும், முட்டுக்கால் வேணும், 2 பாதம் வேணும், நெத்தி வேணும், மூக்கு வேணும்னு 8 உறுப்பு நிலத்தில் படணும். அதுக்கு பேர் தான் சஜிதா. இந்த 8 உறுப்புகளும் எல்லா ஜீவன்களும் இருக்கவா செய்யுது? கிடையாது. அப்போ ஆடு மாடுகளில் கூட இந்த 8 பொருளையும் வைத்து நீங்கள் சஜிதா செய்கிற மாதிரி பார்க்க மாட்டீங்க. அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த இடத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இறைவனுக்கு பணிகின்றன. அந்த பணிகின்றன என்பது பல விரிந்த அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. அது நிழல்கள் கூட பணிகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அந்த நிழல் உழுவணுங்கிற மாதிரி எல்லாம் படைச்சி வச்சுருக்கிறான். நீ விரும்பாட்டா கூட உன் நிழல் நெஞ்சிருது, அது பணியத்தான் செய்கிறது. நீ மாட்டேன்னு சொன்னால் கூட என்ன செய்கிறது? நீ தரையில் உன் தலையை கொண்டே நிலத்தில் வைக்க மாட்டேங்கிற. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? உன் நிழலை கொண்டே அதில் வைக்கிறான். நீ தான் மாட்டேங்கிற. உன் நிழல் அங்கே அல்லாஹ்வுக்கு செய்தா செய்கிறதுன்னு சொல்லி எடுத்துக்கும்போது விரும்பாட்டாலும் அது நடந்துருது என்கிற அர்த்தம் அது கொடுக்கலாம்னு இப்னு கத்தீர் சொல்கிறாருன்னா லாஜிக்காக இருந்தால் அழகாக ஏற்றுக்கலாம். இதில் எந்த ஒரு அடிப்படைக்கு மாற்றமானது கிடையாது. அதோடு சேர்ந்து அதுதான் கொடுக்க முடியல. அதில் உள்ள அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எந்தெந்த பொருள்களை எதுக்காக வேண்டி எல்லாம் படைத்து வைத்திருக்கிறானோ அவை அத்தனை வேலைகளையும் ஒழுங்காக செய்கின்றன. அந்த ஒன்றை மட்டும் நம்ம எடுக்கணும், நிழலை மட்டும் நம்ம எதுக்கு எடுக்கணும்? நிழலையும் எடுத்துக்கொள்ளுங்க. நிழல் மட்டும் எடுக்காமல் ஒரு பூவாக இருந்தால் ஒரு மரமாக இருந்தால் பூப்பது, காய்ப்பது, கனிவது அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பூக்காத ஒரு வயல் மாதிரி இதாக இருந்தால் அதுலேருந்து வரக்கூடிய நெல்மணிகள் அது உற்பத்தி ஆகுறது, மனிதனுக்கு பயன்படுறது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொன்றும் எந்த ஒரு பொருளாக, ஒரு காற்றாக இருந்தால் காற்று செய்கிற வேலையை அது ஒழுங்காக செய்கிறது, வீசுகிறது. கடலாக இருந்தால் கடல் செய்கிற வேலையை அது ஒழுங்காக செய்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே எடுத்துக்கிட்டோமே ஆனால் மனிதனுங்கிற ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தான் காஃபிர் அல்லாஹ்வுக்கு செய்தா செய்ய மாட்டேங்கிறான். அந்த மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவன் இஷ்டப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை. அவனுடைய கண்ணு அல்லாஹ் சொன்னபடி தான் நடக்கிறது. அவனுடைய காது அல்லாஹ் சொன்ன காஃபிருடைய காதாக இருந்தாலும் அல்லாஹ் என்னென்ன ஒர்க்குக்கு அதை படைச்சிருக்கிறானோ அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறது. அவனுடைய கைகள் அல்லாஹ் சொன்ன வேலையை தான் செய்கிறது. அவனுடைய குடல் அல்லாஹ் சொன்ன மாதிரி அரைச்சி என்ன செய்கிறது? அதை ஜீரணிக்க செய்கிற வேலையை செய்யத்தான் செய்கிறது. இவன் மூளை தான் அல்லாஹ் கட்டுப்பட மறுக்கிறானே தவிர காஃபிருடைய உடலாக இருந்தால் கூட அதுவும் அது எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு விரிந்த அர்த்தம் கொடுத்துக்கலாம். ஒரு குறுகிய அர்த்தம் கொடுக்காம அல்லாஹ்வுக்கு பணிகின்றன நிழலை மாத்திரம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து விஷயங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா எதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அது அந்த வேலையை என்ன செய்து கரெக்டாக செய்கிறது. விரும்பாமலோண்டு ஏன் எல்லாம் போடுறான்னு கேட்டால் அதில் மனுஷன் கலந்துருக்கிறனால. மனுஷனை சொல்லாமல் இருந்தால் எல்லாமே விரும்பி தான் செய்யுதுன்னு வச்சுக்கிடலாம். மனிதனை அதில் சேர்த்துருக்கிறதுனால அதில் இப்லீஸு ஜின்னு சைத்தான்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இவங்கெல்லாம் விரும்பாமன்னு ரெண்டாக இது பிரிக்க முடியும். அதனால் என்ன செய்யப்படுது? விரும்பாமலுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக பிராடாக அதனுடைய அர்த்தத்தை வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் பணிகின்றனன்னு பொதுவாக சொல்கிறதுனால எல்லா விதமான பணிதலும் எல்லா விதமான கட்டுப்படுதலும் தான் அதுக்குள்ளே அடக்கும். அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கேள்வி என்னென்று சொன்னால், குர்ஆனில் ஒரு வசனத்தில் இருக்கிறது, ஒரு தண்டனையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அது அநீதி இழைத்தவர்களை மட்டும் அது பிடிக்காது, அநீதி இழைக்காட்டால் கூட உங்களை பிடிச்சிரும். ஒத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன லலமு மின்கும் ஹாஸா. உங்களில் அநீதி இழைத்தவர்களை மட்டும்தான் பிடிக்கும் என்பது கிடையாது, எல்லாரையும் பிடிக்கக்கூடிய ஒரு சோதனை இருக்கிறது, அதுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒரு வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஒழுங்காக நடந்தால், நீங்கள் அநியாயம் செய்யாவிட்டால் உங்களையும் அல்லாஹ் தண்டிக்க போகிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. ரெண்டு முரண்பட்ட கருத்தை சொல்லுது. ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், இந்த வசனம் சொல்லுது நீங்கள் அநியாயம் செய்யலைன்னா உங்களை எல்லாம் பிடிக்க போகிறது இல்லைன்னு சொல்லுது. அந்த வசனம் சொல்லுது ஒரு தண்டனை இருக்கிறது, அது அநியாயம் செஞ்சவனுக்கு மட்டும் வராது, மற்றவனுக்கு தான் வரும் அப்படின்னு இருக்கிறது. அப்போ அநியாயம் செஞ்சவனுக்கு தண்டனை வராதுங்கிறது சரியா, அநியாயம் செய்யாதவனுக்கும் தண்டனை கிடைக்குங்கிறது சரியா, முரணாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது முரண் மாதிரி தெரிஞ்சாலும் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு விளக்கம் வேறு ஒரு வசனத்தில் கிடைக்கிறது. என்ன வசனத்தில் கிடைக்குதுன்னு கேட்டால், இந்த அநியாயத்தை அல்லாஹ் ரெண்டு விதமாக வைக்கிறான். அதாவது இந்த சனிக்கிழமை என்று வரம்பு மீறினாங்க இல்லையா, சனிக்கிழமை அந்த மீன் பிடிக்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டான்.
அதை மீறி ஒரு சாரார் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து மீன் பிடித்தார்கள். அப்படி மீன் பிடிக்கும் பொழுது அதில் என்ன ஆச்சுன்னா மூணு வகையாக அந்த மக்கள் பிரிஞ்சிட்டாங்க. ஒரு சாரார் வந்து அந்த கட்டளையை மீறி மீன் பிடிச்சாங்க. ஒரு சாரார் வந்து ஏன்டா அந்த மாதிரி கட்டளையை மீறி மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு தடுத்தாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், தடுத்தாங்கல்ல அவங்கள்ட்ட போய்கிட்டு லிம தாயுதுன கௌமன் அல்லாஹு முஹ்லிக்குஹும், அல்லாவே அவங்கள அழிக்க போகிறான், அவங்களோட ஏன் போய் நீ அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க, தொலைஞ்சு போயிடறாங்க, அதே மாதிரி தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தன் தடை செய்யப்பட்டதை செய்கிறான், இன்னொருத்தன் அந்த செயலை வந்து கண்டிக்கிறான். நடுவில் உட்காந்து ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனுக்கு அறிவுரை சொல்லாமல் கண்டிக்கிற மக்களுக்கு அறிவுரை சொல்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி கிளம்பி இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாஅத்துக்கு இப்போ தான் கேட்பாங்க, அவன் செஞ்சால் இதே இப்படி விமர்சிச்சுட்டு இருக்கிறிய அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறான், அவன் கேட்குறான், நீ ஏன் அவனுக்கு போய் அறிவுரை சொல்கிற, அவன் தான் நாசமாக போயிட்டான்ல, தொலைஞ்சு போயிட்டான்ல, மர எண்ணத்துக்கு அவனை போட்டு இழுத்துட்டு இருக்கிறிய சந்திக்க அப்படின்னு கேட்டார்கள். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா, நாம் வந்து யார் வந்து அநியாயம் செய்தார்களோ அவங்கள அழிச்சு விட்டோம், யார் வந்து அநியாயம் செய்யாமல் இருந்தார்களோ அவங்கள வந்து யார் தடுத்து கொண்டிருந்தார்களோ, தீமையை தடுத்தார்களோ அவங்கள காப்பாற்றி விட்டோம், அநியாயம் செஞ்சவளை அழிச்சிட்டோன்ற எல்லாம் சொல்கிறான். அவங்க மூணாக பிரிஞ்சாலும் அல்லாஹ் ரெண்டாக தான் பிரிக்கிறான். அதை எப்படி பிரிக்கிறான், தீமையை தடுத்தவர்கள் ஒரு சாராராகவும், தடுக்காமல் இருந்தான் பாருங்க அவனையும், அந்த தீமையை செஞ்சான அவனையும் சேர்த்து அநியாயக்காரங்கிறான் அல்லாஹ். அப்போ அநியாயக்காரர்கள் யாருன்னு கேட்டால், தப்பு செய்கிறவர்கள் மாத்திரம் அநியாயக்காரர்கள் இல்லை, தப்பு செய்கிறவர்களை தடுக்காமல் இருக்கிறார்களே அவர்களும் அநியாயக்காரர்கள். அப்போ வந்து நம்ம இந்த வசனம் எதை சொல்லுது, இப்போ இந்த சனிக்கிழமை மீன் பிடிப்பது சம்பந்தமான இந்த தொடரில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் 3 குரூப்பாக வந்து ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் 2 குரூப்பு தான். அது என்ன 2 குரூப்பு, தீமையை தடுத்தவர்கள் ஒரு குரூப்பு, தீமையை செஞ்சவங்களும் அதை பார்த்து கொண்டிருந்தவர்களும் சேர்ந்து ஒரு குரூப்பு. இவன் தடுத்தவன் அவன் அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் வந்து அநியாயக்காரனை வந்து 2 ஆட்களையும் அநியாயத்தில் சேர்த்துட்டான். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள். அது வந்து அநியாயக்காரனை மட்டும் பிடிக்கும் நினச்சிக்கிறாதீங்க, யாரையும் பிடிக்கும், அதை பார்த்துக்கிட்டு இருந்தான் பாருங்க அவனையும் தான் பிடிக்கும். அது தீமையை தடுக்கணும். நீங்கள் நம்ம அளவுக்கு சரியாக இருந்துக்கிட்டோம், நம்மளும் ஒழுங்காக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு இருப்பீர்களேயானால் அப்போ உங்களுக்கு ஒரு வேதனை வந்தடையும், அதுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு தப்பும் செய்யாமல் இருக்கும்போது தண்டிக்கிறது இல்லை, நீங்கள் தப்பு செய்யலை, அடுத்தவன் தப்பு செய்யும்போது பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல தடுக்காமல், அது ஒரு வகையான தப்பு தானே. அப்போ அவனை மட்டும்தான் பிடிக்கும் நினச்சிடாதீங்க, உங்களையும் பிடிக்கும். ஒருத்தன் வந்து ஒரு குடிசைக்கு தீ வைக்கிறான். தீ வைக்கும்போது என்ன செய்கிறோம், நம்ம 4 குடிசை தள்ளி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த தீயில் வந்து குடிசை தீ வச்சவன் குடிசை மட்டும்தான் போகுமா, இந்த குடிசையும் சேர்ந்து போயிருமா இல்லையா? அதே தான் அழிகிறதுனா தீமை செய்கிறவனையும் அழிவான், அந்த தீமையை பரவ விடாமல் தடுக்கிறத தவறான அவனும் அழிஞ்சு போயிடுவான். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ரெண்டையும் எல்லாத்தையும் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ம் ஒரு கருத்து தான் சொல்லுது. நீங்கள் ஒரு தப்பும் செய்யாமல் அல்லாஹ் இவங்களை தண்டிக்க போகிறான், கண்டிப்பாக நீங்கள் ஒரு தப்பும் செய்யாட்டி தண்டிக்க மாட்டான். ஆனால் தப்புன்னா நீங்கள் என்ன விளங்கிட்டு இருக்கிறீங்க, தப்பை நாமளே செஞ்சால் தான் தப்புன்னு விளங்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, நீங்களே செஞ்சாலும் தப்பு தான், தப்பு செய்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் தப்பு தான் செய்கிறீங்க, உங்களை தண்டிப்பான். அப்போ எல்லாமே ஒரு கருத்து தான் சொல்லுது. 3 வசனத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இது சொல்வதும் அது சொல்வதும் அது சொல்வதும் 3மே ஒரே கருத்தை சொல்லுகிறது. என்ன கருத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், தப்பு என்பது அந்த செயலை செய்வது மாத்திரமல்ல, அதுக்கு மௌன ஊமை சாமியாராக அங்கீகாரம் கொடுப்பதும் தப்பு தான். இவன் அழியப்படுவது அவனும் அழிவான், அவன் அநியாயக்காரன் தான், அவனு தான் தண்டிக்கப்படுவான். இப்படி நீங்கள் அந்த 3வது சம்பவத்தோட இணைத்து புரிந்து கொண்டீர்களேயானால் இதில் முரண்பாடு மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, டூப்ளிகேட் பொருள்கள் அதை வந்து நம்ம வாங்கி விற்கலாமா, டூப்ளிகேட் சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. டூப்ளிகேட் பொருளை வந்து டூப்ளிகேட் என்று சொல்லியே விற்கிறது தப்பாகுமான்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து பிரபலியமான ஒரு கம்பெனி இருக்கிறது. அந்த கம்பெனி வந்து அந்த நேமை வந்து பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த கம்பெனியுடைய தயாரிப்பு மாதிரி
ஒரு நோக்கியாண்டு ஒரு ஃபோன் இருக்குன்னு வைங்களேன், அதே மாதிரி ஒரு மாடல்லையும் அதே மாதிரி தோற்றத்துலையும் அதே மாதிரி பேர்லையும் ஒன்றை தயாரித்து கொண்டு இது நோக்கியா இல்லை, இது சைனா செட்டு தான், டூப்ளிகேட்டு தான், அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்கலாமா அப்படின்னு அதான் அவருடைய கேள்வி. இதில் நம்ம என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், யாரையும் ஏமாத்துறது கூடாது என்ற அடிப்படையில் தான் மார்க்கத்தில் இதெல்லாம் கூடுமா கூடாதாங்கிற சர்ச்சை வருகிறது. அப்போ ஒருவரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது, எந்த ஒரு காரணத்தினாலும் என்ன செய்யக்கூடாது, யாரையும் ஏமாத்துறது கூடாது. அப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு 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 கம்பெனியுடைய பிராண்டு சோப்பு இருக்கிறது, அந்த சோப்பு தரமான சோப்பு என்று மக்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். ஒரு முக பவுடர் இருக்கிறது, அது தரமான முக பவுடர் என்று மக்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். ஒரு பற்பசை இருக்கிறது, அது ஒரு தரமான பற்பசை என்று அறிந்து வைத்திருப்பார்கள். அது மக்கள்கிட்ட பிரபலியமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது, அதே மாதிரி அமைப்பில் தயாரித்து ஒரு மட்டமான பொருளை தயாரித்து அந்த சோப்பு தான் இது இப்படி கொடுத்தோமையானால் கண்டிப்பாக இது ஃப்ராடு, அது இல்லை இது. ஏன்னா மக்கள் எதை நம்பி வாங்கிட்டு போகிறான், அதுதான் இதுன்னு நினச்சி தானே வாங்குகிறான். ஒரு குறிப்பிட்ட பிராண்டு சோப்புன்னு நினச்சி தான் வாங்கிட்டு போகிறானே தவிர அதனோட டூப்ளிகேட் நினச்சி வாங்குறது இல்லை. அப்போ அதுக்குரிய காசை வேறு நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ மக்களை நம்ம ஏமாற்றணும்னு சொன்னால், அவன் தரமான ஒரு பொருளை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தரமற்ற பொருளை நம்ம கொடுத்தோமையானால் அது கண்டிப்பாக மோசடியில் சேர்ந்துடும். அது இஸ்லாத்தை விட்டே ஒரு மனிதனை வெளியேற்றி விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடை வீதிக்கு செல்லும் பொழுது கோதுமையை விற்பனை செஞ்சிட்டு இருக்கார் ஒரு ஆள். அப்போ கையை உள்ளே விட்டு பார்க்குறாங்க, உள்ளே ஈரமாக இருக்குது, மேலே நல்லா காஞ்சி போன கோதுமையாக இருக்கிறது, உள்ளே பார்த்தா ஈரமாக இருக்கிறது. அப்போ மாகாதா யாஃபுலான், இது என்னப்பா இது இப்படி வச்சுருக்கிறன்னு கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, அது மழை பெஞ்சிருச்சு அதனால் இந்த மாதிரின்ற உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, மழை பெஞ்சின்னு சொன்னால் மழையினால தான் ஈரமாச்சுன்னு சொன்னால் ஈரமானதை மேலே போட்டு நீ விற்கணும், நீ மேலே காஞ்ச தள்ளி போட்டு உள்ளக்க மறைச்சி வச்சு விற்றீன்னு சொன்னால் இது எப்படி சரியாக வரும். மண் கஷனா பழைசமின்னா, யார் மோசடி செய்கிறானோ அவன் நம்மளை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அதை கண்டிச்சிடுறாங்க. அப்போ இது அந்த டூப்ளிகேட் பொருள்களை நம்ம ஏமாற்றி செஞ்சால் தப்பாக போயிடும். அதே நேரத்தில் இந்த டூப்ளிகேட் பொருள்களை ஏமாற்றாத முறையில் நம்ம செய்து கொண்டோமையானால் அது என்ன வராது, யாரும் ஏமாத்தலை தானே. நம்மளுக்கு சமயத்தில் ஒரு சாவி இருக்கும், அந்த சாவி ஒரு 10 பேர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சாவியை கொடுத்து 10 சாவியை போட்டு டூப்ளிகேட் சாவி வாங்குகிறோம், இது தப்பா? இன்னொருத்தன் கம்பெனிக்கு சாவியை வாங்கினா தப்பாக போயிடும், நம்ம கம்பெனிக்கு நம்மளே சாவி போட்டுக்கிட்டோம்னா டூப்ளிகேட் தான். அதில் ஏமாத்துகிற மேட்ரு ஒன்றுமே கிடையாது, அது தப்பில் வராது. அதே மாதிரி ஒரு கம்பெனியுடைய தோற்றம் தரக்கூடிய அந்த பேரை போட்டால் தப்பாக போயிடும். நோக்கியான்னு போடாமல் ஒரு குறிப்பிட்ட நேமை போடாமல் அது மாதிரியாகத்தான் போடுறான், அந்த பேரை போடுற மாதிரி தெரியல. அவன் என்ன செய்கிறான், ஏதாவது ஸ்பெல்லிங் வித்தியாசத்தை போட்டு என்ன செய்கிறான், அது மாதிரி செய்கிறான். செய்யும் பொழுது இது அந்த பொருள் இல்லை, அதெல்லாம் 20,000 ரூபாய் சாமா, இது உனக்கு 1000 ரூபாய்க்கு தர்றோம், இது வேறு அப்படின்னு சொன்னால் இது யாரும் ஏமாறலை. ஏமாறுறது வருதுங்கிறது தான் அடிப்படை. இதில் என்ன நீங்கள் பார்க்கணும், நம்ம செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தில் ஏமாற்றுதல் ஏதாவது சட்டம் இருக்குது. ஒரு பெரிய கம்பெனி பிராண்டு சட்டைனா அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும், அதுக்கு தரமும் இருக்கும். அந்த மாதிரி கம்பெனி சாயம் போகாது, சுருங்காது, இப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு தரமாக தயாரிப்பான். நம்ம ஒரு மட்டமான ஒரு சட்டையை தயாரிச்சுக்கிட்டு அந்த நேமை போட்டு அது மாதிரி கொடுத்தோம்னு சொன்னால் வாங்குறவன் ஏமாந்துடுறானா இல்லையா, வாங்குறவன் நம்பி வாங்கிட்டு போய் திட்டுவான் அப்புறம். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு மனிதரையும் ஏமாத்துறது இருக்குமையானால் அது கூடாது. நீங்கள் ஏமாத்தாமல் இது ஒரிஜினல் கிடையாது, இது அந்த கம்பெனிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது சும்மா சாதாரண சோப்பு தான், இது சாதாரண ஒரு பவுடர் தான் அப்படின்னு சொன்னீர்களே, ஆனால் அவங்க பேரையும் யூஸ் பண்ணாமல், பேரை அதே பேரை யூஸ் பண்ணாலே அது ஃப்ராடு தான், அது போய் தானே. அது அவன் ஒரு எதை விளங்கி வைத்திருக்கிறான்னா அந்த பேர் இல்லாமல் ஒரு சின்ன அதே கலரு, அதே மாதிரி தோற்றம், அதே மாதிரி கலரு, டிசைன் அப்படி இருந்தால் அதில் என்ன இல்லை, அந்த பேரை பயன்படுத்தாத வரைக்கும், அதை உண்மையை சொல்லி விற்கிற வரைக்கும் என்ன இல்லை, அது மார்க்கை தடுக்க இயலாது. நம்ம யாரையும் ஏமாற்றலை, இதுதான் இதனுடைய அளவுகோல். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மலக்குகளுக்கு மரணம் உண்டா, மனிதனுக்கு மரணம் இருக்கிற மாதிரி வானவர்களுக்கு மரணம்னு ஒன்று இருக்குதான்னு கேட்குறாங்க. இதில் குரானில் கூட என்ன இருக்குன்னா, சூர் ஊதும் பொழுது எல்லாமே மூர்ச்சையாகி விழுந்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரிலாம் குரானில் இருக்கிறது.
அப்படி இருக்கும் பொழுது மலக்குகளும் தானே இறந்துருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டு மரணித்தல் என்பது அதுக்கு நம்ம ஆதாரத்தை பார்க்க முடியவில்லை. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கன்னா அவர் அப்போ இருந்துட்டு தான் இருக்கிறார், இன்னும் சாவல் அவர். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வான், அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பேர் கடந்து போய்விட்டார்கள். அப்போ சந்ததி பெருக்க மனுஷனுக்கு இருக்கிற காரணத்தினால அது நம்ம தொடர்ச்சியாக ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கிறோம். மலக்குகளுக்கு சந்ததி பெருக்கம்னு ஒன்று இல்லாத காரணத்தினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒருத்தர் மூத்தா போய் அவருடைய பிள்ளையை வாரிசை விட்டு போகிறது, பேரம்பேத்தி இந்த மாதிரி மேட்டர்லாம் கிடையாது. இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு வாழ்நாள் கொடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை காணலை. அதே நேரத்தில் உலகம் அழியும் போது மூத்தாவார்களா அப்படின்னு கேட்டால், உலகம் அழியும் போது எல்லாமே அழிந்து விடும்னு குர்ஆனில் இருக்குது. ஒய்யபுகா வஜுஹு ரப்பி குல்லுமன் அலைஹா ஃபான், இதில் உள்ள அனைத்தும் அழிந்து விடும். ஒய்யபுகா வஜுஹு ரப்பி கதுல் ஜலாலி உல் இக்ராம், மரியாதைக்குரிய ரப்புடைய அல்லாஹ்வுடைய அந்த திருமுகம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூர் ஊதப்பட்டு செஞ்ச மாதிரி பொசைக்க மன்ஃபிஸ் சமாவாத்தி உள்ளார்கள், வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரும் மூர்ச்சித்து விழுவார்கள் அப்படின்னு எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை தவிர எல்லாம் முடிஞ்சிரும்னு சொன்னால் அப்போ மலக்கு தானே முடிஞ்சிருவாங்க என்று விளங்கினால் அது தப்பு கிடையாது. ஆனால் இதில் விதிவிலக்கும் இருக்கிறது. எல்லா மலக்குகளும் அழிந்து விடுவார்கள் தான். ஆனாலும் இதில் என்ன இருக்குன்னா விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்கு? சூர் ஊதின உடனே அல்லாஹ் மட்டும் இருப்பானா? அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமைதீன் சமானியா, அன்றைய தினத்தில் உம்முடைய இறைவனுடைய அரிசை எல்லாம் தூள் தூளாக நுழைங்கி போயிரும்ல. அப்போ அந்த அரிசை யார் சுமந்திருப்பார்கள் என்று சொன்னால், அன்றைய தினத்தில் 8 வானவர்கள் சுமந்திருப்பார்கள். அப்போ அந்த 8 வானவர்கள் அரிசை சுமக்கிறதுக்காக வேண்டி அவங்கள அழிக்காமல் விட்டுறான். எல்லாம் அழிந்து விடுவார்கள். எல்லாம் அழிஞ்ச உடனே அரிசு அழியாதுன்னு விளங்குறது. அன்றைய எல்லாம் அழிஞ்ச பிறகு உள்ளது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அரிசி இருக்கும், அந்த அரிசை சுமக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த சுமக்கக்கூடிய 8 பேரும் அன்றைய தினத்தில் என்ன செய்வாங்க, ஒல் மலக்கு அல்ல அர்ஜாயிகா, அந்த வானவர்கள் பூமியுடைய அந்த வானத்துடைய ஓரத்தில் இருந்து கொள்வார்கள். வானங்கன எல்லாம் சுருட்டப்பட்ட பிறகு அதை 8 வானவர்கள் அரிசை சுமந்து கொள்வார்கள் அப்படின்னு வருகிறது. அப்போ அந்த மலக்குகளுக்கு இந்த வானத்தை அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள், அதே மாதிரி ஒல் மலக்குகளை அர்ஜாயிகான்னு வருது. இந்த வானபூமியில் அழிக்கப்படும் போது மலக்குகள் ஒரு ஓரப்பகுதிக்கு வந்து விடுவார்கள்னு இருக்கிறது. அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மலக்குகளை அல்லாஹ் அழிக்க மாட்டான். மலக்குகள்ங்கிற ஒரு பெரிய ஒரு தனி படைப்பாக அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவே இல்லை. மலக்குன்னா ஒரு ஆற்றலை காட்டுறதுக்கு உள்ளது தான். அதனால் மலக்குகள் அல்லாஹ் இருப்பாங்கன்னா அல்லாஹ் இருப்பான். மலக்குகளுக்கும் அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்துருக்குறான். அவங்களும் தான் இருப்பார்கள். அல்லாஹ் நினச்சா அழிச்சிருவான், அது வேறு விஷயம். ஆனால் அவங்களும் தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது. அது மாதிரி விசாரணைக்கு வரும் பொழுது எல்லா மலக்கையும் உயிராக்குறான்னு அல்ல, மலக்கூட சேர்ந்து அல்லாஹ் வருவான். ஒஜா ரப்புக்க ஒல் மலக்கு சஃபான் சஃபா, மலக்குகள் அணுகுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், விசாரணைக்காக வருவான் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த மலக்குகளெல்லாம் அழித்து விட்டு உசுறு கொடுத்து எழுப்பி வருவாங்கங்கிறதுக்கு ஆதாரத்தை காண முடியவில்லை. அதனால் உலகம் அழிக்கப்பட்ட பிறகு கூட அரிசை சுமந்துக்கிட்டு 8 வானவர்கள் அன்றைக்கு சுமந்து இருப்பார்கள். மலக்குகள்லாம் ஒரு கோடியில் ஒதுங்கி விடுவார்கள் என்ற அந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சூரில் வானபூமியில் உள்ளவர்கள்லாம் அழிவார்கள் என்பதில் மலக்குகள் அடங்கலை. மலக்குகள் இல்லாமல் தான் அவங்க ஒதுக்கப்படுறாங்க, தனியாக பிரிக்கப்படுறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சில வானவர்கள், சில பணிகளுக்குரிய வானவர்கள் ஏன்னா வானத்தில் உள்ளவர்கள்னு வருது இல்லையா, வானத்தில் பூமியில் உள்ளவர்கள்னால் மனுஷன் சொல்லிட்டு போயிடலாம், வானத்தில் உள்ளவர்கள்னால் வானவரை தானே சொல்லணும் என்று வருகிற காரணத்தினால் அவங்களும் மூர்ச்சையாகி விடுவார்கள் என்று வர்ற காரணத்தினால ஒரு எந்த செக்ஷனுக்கு அந்த வானவர்கள் தேவைன்னு எல்லாம் நினைக்கிறானோ அவங்கள விட்டு மற்ற வானவர்கள் அழிந்து விடுவார்கள் என்றும் அதுக்கு என்ன செய்யலாம், பொருள் கொடுக்கலாம். அப்போ தான் அந்த வானத்தில் உள்ளவர்கள் மூர்ச்சையாவார்கள் என்பதும் மெய்யாகும். அப்போ வானத்தில் உள்ளவர்கள் மூர்ச்சையாவார்கள் என்பதும் மெய்யாக வேண்டும். அழியாமல் அரிசை சுமப்பார்கள், ஒரு ஓரத்தில் சில வானவர்கள் நிற்பார்கள் என்பதும் மெய்யாக வேண்டும் என்று சொன்னால் வானவர்கள் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு செக்ஷன் அந்த சூரோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுவார்கள். இன்னொரு செக்ஷனில் உள்ளவங்க சூர் ஊதப்படும் பொழுதும் சில பணிகளை செய்வதற்காக அவங்க நிறுத்தப்பட்டிருப்பார்கள் என்று புரிந்து கொண்டால் முரண்பாடு இல்லாமல் என்ன செய்யலாம்,
விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை எங்களை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்